அனைவருக்கும் மாலை வணக்கம். இலங்கை ஆசிரியர் சேவை போட்டி பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட இருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு இலவச வழிகாட்டல் செயலமர்வாக இந்த கல்வி பொது அறிவு சார்ந்த விடயங்களை கலந்துரையாடலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான பல போட்டி பயிற்சிகளுக்கான முஸ்தீபுகள் கடந்த காலங்களிலே முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் மற்றும் சில காரணங்களால அந்த பரீட்சைகள் நடத்தப்படாமல் தாமதித்து கொண்டு வந்தது. ஆனால் இப்பொழுது ஓரளவுக்கு நீதிமன்ற வழக்குகள் நிறைவுக்கு வந்திருப்பதால 2 வகையான பரீட்சைகளை வைத்து ஆட்சேர்ப்பு செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள். ஒன்று, பட்டதாரிகளுக்கான திறந்த போட்டி பரீட்சை, எல்லா பட்டதாரிகளும் விண்ணப்பிக்கக்கூடிய மாதிரி ஒரு பரீட்சையும், ஏற்கனவே சேவையில இருக்கிற டிஓமேர் அல்லது வேறு சேவையில இருக்கிற பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்கு உள்ளீர்ப்பு செய்வதற்காக இன்னொரு பயிற்சியமாக 2 வகையான பயிற்சிகளை வைப்பதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த சேவையில் இருக்கிறவர்களுக்கு நடக்கிற பரீட்சையின் இலகுத்தன்மை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், மற்றவர்களுக்கு போட்டியாகத்தான் இருக்கும். அதே நேரம் மாகாணங்களும் பல மாகாணங்கள் பட்டதாரிகள் விண்ணப்பம் கோருவதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகளை பூர்ணப்படுத்தி ரெடியா இருக்கு. இப்பொழுது பாடமாற்றம் சம்பந்தமாக ஏற்கனவே இருக்கிற ஆசிரியர்களுக்கான சில வேலை திட்டங்கள் நடைபெறுவதால அந்த பாடமாற்றத்திலேயும் பாட காடரையும் வச்சு கொண்டுதான் உங்களுடைய விண்ணப்பங்கள் கூறப்பட இருக்கிறதால 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள விண்ணப்பங்கள் கூறப்படும். விண்ணப்பங்கள் கூறப்படும் வரையில வகுப்புகள்ல நீங்கள் பங்கு பெற்றோம் என்ற தேவை இல்லை. ஆனால் ஒரு அறிமுகத்துக்காக நான் இந்த நேரம் கிடைக்கிற பொழுது இந்த கல்வி பொது அறிவை செய்து கொண்டிருப்பேன். நீங்கள் விண்ணப்பங்கள் கூறப்பட்ட பிறகு கட்டணம் செலுத்தி வகுப்புல நேரம், ஏனென்றால் பரீட்சை விண்ணப்பம் கோரினா 1 மாதம் அந்த க்ளோசிங் டேட்டுக்கு வரும். அதுக்கு பிறகு பரீட்சைக்கு 1 மாதம், அப்படியும் 2 மாதத்துக்கு குறையாத காலப்பகுதி எடுக்கும் விண்ணப்பம் கூறப்பட்ட திகதியிலிருந்து பரீட்சைக்கான காலம். ஆகவே நீங்கள் அந்த 2 மாதம் படிச்சா காணும். ஆனால் ஒரு தயார்படுத்தல் என்றது எவ்வளவுக்கு கூடுதலாக இருக்குதோ அவ்வளவுக்கு நீங்க முன்னுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கு. இருந்தாலும் நீங்கள் எல்லாம் உழைப்பில்லாமல் ஒரு வேலையை தேடுகிற நிலையில இருக்கிற பொழுது உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் பணத்தை அறவிட்டு அதுல ஒரு உங்களை ஒரு சங்கடத்துக்கு உள்ளாக்க கூடாது என்ற அடிப்படையில நான் என்னுடைய வகுப்புல ஐக்கிய வகுப்புல இணையவர்களுக்கு இந்த கல்வி பொது அறிவு புரியாதான் வளமையா செய்யிருந்தான். கடந்த காலங்களில் ஆசிரியர் சேவைக்கு உள்ளிருக்கப்பட்டார்கள் தெரியும். என்னுடைய ஐக்கிய கிளாஸ்ல ஜாயின் பண்றாங்களுக்கு கல்வி சார்ந்த பொது அறிவு இலவசமாக செய்யப்படும். தேசிய அளவில் நடைபெறுகிற பரீட்சையில வார கல்வி சார்ந்த பொது அறிவு வினாவில கல்வி சார்ந்த பொது அறிவு தான் முழுமையான கட்டமைப்பா இருக்கு. வடக்கு மாகாணத்தின் கல்வி சார்ந்த பொது அறிவு தான் முழுமையான கட்டமைப்பா இருக்கு. ஆனால் சில மாகாணங்கள், இப்ப தென் மாகாணம், வடமேல் மாகாணம் போன்ற பொது அறிவு விடயங்களை உள்ளடக்கும். கல்வி சார்ந்ததும் பெறும், பொது அறிவும் பெறும். ஆனால் வடக்கு மத்திய நிழல் கல்வி அமைச்சு 2ண்டையும் கட்டமைப்பு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அங்க பிரச்சனை வருவதில்லை. கிழக்கு மாகாணமும் சில விடயங்கள்ல பொது அறிவில கல்வி சார்ந்த பொது அறிவு பெருமளவில் வந்தாலும் மற்ற விடயங்களையும் கொஞ்சம் உள்ளிருக்கக்கூடும். இப்ப நீங்கள் பரீட்சைக்கு தயாராகிற பொழுது கல்வி சார்ந்த பொது அறிவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பிறந்து விரிஞ்ச பொது அறிவு விஷயங்களை எல்லாத்தையும் படிச்சு பிரியோசனம் இல்லை. எக்ஸாமுக்கு சில வினாக்கள்லாம் சுத்தி வரும். அந்த செலக்ட் பண்ணி படிச்சாலே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். 2023-22 விண்ணப்பம் பட்டதாரியா உள்ளிருக்கப்பட்டாங்களா கேட்டீங்கன்னா தெரியும் எப்படி பரீட்சை கட்டமைப்பு வினாக்கள் இருக்கு. அப்ப எங்களுடைய அனுபவத்திலேயும் அந்த பரீட்சைகள்ல மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளையும் வச்சுக்கொண்டு வழிகாட்டல செய்வேன். இப்ப இன்றைக்கு நாங்கள் ஒரு பேப்பரை போடையில, ஆனா என்ன செய்ய போறோம்னு சொன்னா பரீட்சைக்கு எந்தெந்த ஏரியால வரும் என்றதை இப்ப தொட்டு காட்டுவேன். ஒரு பவர் பாயிண்டா செய்வேன். நீங்க 1 மாதம் படிக்கிற விஷயத்த நான் 1 நாள்ல சொல்லுவேன். ஆனால் இதே விஷயத்த நாங்கள் திருப்பி பேர்ந்து 50 வினாக்களை கொண்ட வினாத்தாளாக பார்ப்போம். ஒரு உங்களுடைய பரீட்சை வினாத்தால் 30 MCQவும் 20 ஒன் வேர்ட் ஆன்சரும் என்ற அடிப்படையில் 50 வினாக்களை கொண்டதாக அமைந்திருப்பதுதான் வளமை.
ஏதாவது மாற்றங்கள் இந்த கெசட்டில் வருகிற போது விண்ணப்பம் கூறுற போது சொல்லப்படும். ஆகவே பரீட்சைக்கு விண்ணப்பம் கூறப்படாத வரையில வகுப்புகள் எவ்வளவு வேகமா தொடங்கினாலும் நீங்கள் அவசரப்பட்டு காசை செலவழிக்காமல் சிமாட்டா படியுங்க. சமூக வலைத்தளங்களை எல்லாத்தையும் சேவ் பண்ணுவார்கள். எல்லாத்தையும் எடுத்து பாடமாக வலிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நேரம் போதாது, உங்களுடைய முயற்சியும் போயிடும். ஆனா ஐக்யூக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். கிளாஸுக்கு போகணுன்ற தேவை இல்லை. பழைய பாஸ் பேப்பர்ஸ் அல்லது பழைய நண்பர்கள நடந்த பரீட்சை வினாத்தாள்கின்ற மாதிரியில நடக்கிற வகுப்புகளை எடுத்து வச்சு செய்து கொண்டிருந்தால் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஐக்யூ இந்த கல்வி சார்ந்த பொது அறிவு நீங்கள் குறிப்பியவனாக்கா. இப்ப பாருங்க, நான் கல்வி சார்ந்த பொது அறிவு சம்பந்தமாக ஏற்கனவே என்னுடைய முந்தைய வகுப்புகளில் சேவ் பண்ண அல்லது பார்த்த விடயம்தான். ஆனால் உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கல்வி சார்ந்த பொது அறிவில எங்களுடைய அரசியல் அமைப்பின் 13ஆம் சீர்திருத்தம் பிரதானமான ஒரு விடயமாக இருக்கும். ஒரு வினாவாவது பெறும். வடக்கு மாகாணம் நடத்தினால் ஒரு வினாவாவது இந்த 13ஆம் சீர்திருத்தம் பெறும். நிழல் கல்வி அமைச்சின்றையிலே இந்த மாகாண சபை முறைமையில கல்விக்குரிய அதிகாரங்கள் சம்பந்தமாக ஒரு வினாவாவது வந்திருக்கிறது அநேகமான பரீட்சைகள். அப்ப இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த 1987ஆம் ஆண்டு காலப்பகுதியில வந்த 13ஆம் கல்வி சீர்திருத்தத்துக்கு கீழே, அரசியலமைப்பின 13ஆம் சீர்திருத்தத்துக்கு கீழே மாகாண சபைக்கு கல்வி அதிகாரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், முந்தி மத்திய அரசாங்கத்தான் எல்லா அரசாங்க அதிகாரம் இருந்தது. இப்போ மாகாண சபை முறை வருகிற போது மாகாண சபைக்கு இந்த அதிகாரத்தை பிரிச்சு கொடுத்தது. அப்படி கொடுத்த பொழுது அரசாங்கம் என்ன செய்தார், எல்லா பாடசாலையும் மாகாணத்தை விட தங்களோட கொண்டோல் இல்லாம போடும்னு சொல்லி சில பாடசாலைகளை தங்களுடைய கொண்டோலுக்கு வச்சிருந்து. அப்படி மத்திய அரசின் கீழே இருந்த பாடசாலைகளை தான் சொல்றாரு தேசிய பாடசாலை. அதாவது இந்த மத்திய அமைச்சர் நிழல் கல்வி அமைச்சர் என்றும் சில வேளைகள்ல சொல்லுவார். லைன் மினிஸ்ட்ரி என்றதை நேரடியா மொழிபெயர்த்து நிழல் கல்வி அமைச்சு என்று சொல்லியும் எங்களுடைய வினாத்தாள்கள்ல வரும். அப்போ மத்திய கல்வி அமைச்சு அல்லது கல்வி அமைச்சு என்று சொல்றது நிழல் கல்வி அமைச்சர்னு சொல்லுது. இந்த 13ஆம் சீர்திருத்தத்துக்கு கீழே என்ன செய்யணும்னா, பாடசாலைகளை மேற்பார்வை செய்கிற பொறுப்பை மாகாண சபையிட்ட கொடுத்தாச்சு, மாகாண கல்வி அமைச்சிட்ட கொடுத்தாச்சு. ஆசிரியர் இடமாற்றம் மாகாணத்திட்ட போச்சு. ஒழுக்காற்ற நடவடிக்கைகள் மாகாணத்திட்ட போச்சு. பட்டதாரி ஆசிரியர் நியமனம் மாகாணத்துக்கு, பதவி உயர்வுகள், சம்பளம், இதெல்லாம் மாகாணத்துக்குள்ள இருந்து சம்பளத்தை அரசாங்கம் வழங்கினாலும் அந்த அவருடைய சம்பள உயர்வுகள் அதுகள் எல்லாம் செய்யறதெல்லாம் மாகாணத்துக்குள்ள இருந்து. 13ஆம் சீர்திருத்தத்துக்கு கீழே மாகாண சபைக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள்ல பிரதானமான விஷயம் மேற்பார்வை, ஆசிரியர் இடமாற்றம், ஒழுக்காற்று நடவடிக்கை, பட்டதாரி ஆசிரியர் நியமனம், பதவி உயர்வு, சம்பள ஏற்றங்கள் எல்லாம் மாகாண சபைக்குள்ள வச்சு. நிழல் கல்வி அமைச்சு என்று சொல்லப்படுற மத்திய அமைச்சுகளுக்கு தேசிய பாடசாலைகள இடமாற்றம் என்ற ஒரு விடயம் மட்டும்தான் நிழல் கல்வி அமைச்சிட்ட இருக்கு. அதே மாதிரி நியமனமும் அவதான் செய்யும். தேசிய பாடசாலை ஆசிரியர் நியமனம் மத்திய கல்வி அமைச்சு தான் செய்யும். மற்ற எல்லாம் மாகாணங்கள்ல செய்யும். இந்த 13ஆம் சீர்திருத்தம் இன்றைக்கு கல்வி இலங்கை அரசியல் அமைப்புல எத்தனை மாற்றங்கள் வந்துட்டு சொல்லுங்க, எத்தனை திருத்தங்கள் வந்து 21 19 21ஆம் திருத்தம் வரையில வந்துட்டு. அப்ப 1987 வந்தது 13ஆம் திருத்தம். அதுலதான் இந்த அதிகாரங்கள் பரிந்துரைக்கப்பட்டது. இப்ப தற்போதைய பாடசாலை முறைமையில பிரைமரி, செகண்டரி என்று 2 வகையா இருக்கு. இந்த பிரைமரியில 3 கீ ஸ்டேஜ் இருக்கு. முதன்மையில 1, முதன்மையில 2, முதன்மையில 3. முதன்மையில 1 கிரேட் 1, கிரேட் 2. முதன்மையில 2 கிரேட் 3யும் 4. முதன்மையில 3 கிரேட் 5. இப்போ பிரைமரியில 3 கீ ஸ்டேஜ் இருக்கு. முதன்மை நிலைகள் 3 இருக்கு. அதே மாதிரி செகண்டரியில இடைநிலை பிரிவில்
கனிஷ்ட இடைநிலை சிரேஷ்ட இடைநிலை என்று சொல்லி ரெண்டு வகையாக பிரிப்பார்கள். கனிஷ்ட இடைநிலை என்றால் 6, 7, 8, 9, சிரேஷ்ட இடைநிலை என்றால் 10, 11, 12, 13. எப்படியா இருந்தாலும் இடைநிலை பாடசாலைகள் சொல்றது 6 to 13 சொல்றது இடைநிலை பாடசாலை. ஆனால் பாடசாலைகளின் வகைகள்ல பிரதானமாக வன்னேவி வகை பாடசாலைகள் என்று ஒன்று இருக்கு. வன்னேவி ஸ்கூல் அது கணித விஞ்ஞான கலை வர்த்தக பிரிவு எல்லாம் இருந்தால் வன்னேவி ஸ்கூல். ஏ லெவல்ல மேத்ஸ், சயின்ஸ், ஆர்ட், காமர்ஸ் இந்த 4 இருக்கும். டெக்னாலஜியை பற்றி கதைக்கிறது இதான் வன்னேவி ஸ்கூல். 1C ஸ்கூல் என்றது எதான்னு சொன்னால் ஏ லெவல்ல கலை வர்த்தக பிரிவு உள்ள பாடசாலைகள் 1C. மேத்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ் 4 இருந்தா வன்னேவி ஸ்கூல்னு சொல்லுவோம். மற்றது 1C. அதே மாதிரி டைப் 2 ஸ்கூல் இது கிரேட் 11 மட்டும் உள்ளது டைப் 2 ஸ்கூல்னு சொல்லுவோம். அதே மாதிரி டைப் 3 ஸ்கூல் இருக்குது, அது கிரேட் 5 மட்டும் இருக்கு. அப்ப இலங்கை பாடசாலை முறைமையில 4 வகையான பாடசாலைகள் காணப்படுகிறது. ஒன்று வன்னேவி ஸ்கூல், மற்றது 1C ஸ்கூல், டைப் 2 ஸ்கூல், டைப் 3 ஸ்கூல். இப்படி எழுதலாம், இங்கிலீஷ்ல கூட எழுதலாம், அதுல பிரச்சனை. அல்லது வன்னேவி பாடசாலைகள், 1C பாடசாலைகள், வகை 2 பாடசாலைகள், வகை 3 பாடசாலைகள் எழுதும். ஓகே. அப்ப 1994ஆம் ஆண்டு இலங்கை ஆசிரியர் சேவை உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், இலங்கையில அதுக்கு முந்தி உதவி ஆசிரியர் என்ற ஒரு பேரோடான ஆசிரியர்கள் இருந்தார். 1994ஆம் ஆண்டு இலங்கை ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு வந்த பொழுதுதான் அது இலங்கை ஆசிரியர் சேவையாக உருவாக்கப்பட்டது. இலங்கை ஆசிரியர் சேவை உருவாக்கப்பட்ட அந்த நாள்ல தான் இலங்கை ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. அக்டோபர் 5ஆம் தேதி உலக ஆசிரியர் தினமாகவும் இலங்கையில ஆசிரியர் தினம் அக்டோபர் 6ஆம் தேதியும் கொண்டாடப்படுகிறது. இப்ப 2014 வந்த பிரமாண குறிப்பு தான் அமுல்ல இருக்கு. முதல் வந்த பிரமாண குறிப்பு 1994 வந்தது. அதுக்கு முந்தி இலங்கை ஆசிரியர் சேவை என்று ஒன்று இருக்கீங்க. இலங்கை ஆசிரியர் சேவையில எத்தனை தரங்கள் சொல்லுங்க? 7 தரங்கள். 7 உங்களுக்கு தெரியும். இலங்கை ஆசிரியர் சேவையில நீங்கள் பட்டதாரிகள் எந்த சேவைக்கு உள்ளுக்கு செய்யப்படும்? 3-1 ஆனா 3-1 ஆனா இல்ல 3-1A என்று சொல்லுவாங்க. பாருங்க, இலங்கை ஆசிரியர் சேவையில SLTS 3-2 என்று இருக்கு. இந்த கேட்டகரிக்கு யார் தெரியணும் என்று சொன்னால் பிரதானமாக தொண்டர் ஆசிரியர் நியமனங்கள்ல வார எல்லாரும் இருக்க. ஏ லெவல் குவாலிஃபிகேஷனோட தொண்டர் ஆசிரியர் வார ஆக்கள் எல்லாரும் இதுக்குள்ள வரும். இந்த 3-1A என்ற கேட்டகரிக்குள்ள நீங்கள் வருவீங்க பட்டதாரி. 3-1B என்ற கேட்டகரிக்கு யார் வருவார் சொல்லுங்க? கல்லூரியில ட்ரைனிங் காலேஜ்ல ட்ரைனிங் முடிச்சு வார ஆக்கள் இந்த 1B குள்ள வரும். இந்த 1C யார் வரணும்னா டிப்ளோமாதாரிகள் என்று சொல்லப்படுகிற சில டிப்ளோமாதாரிகள் என்று சொல்லப்படுற சில நிறுவனங்கள்ல பயிற்சி பெற்றார்கள் இதுக்குள்ள வருவார். இந்த SLTS T2 இலங்கை ஆசிரியர் சேவை தரம் 10-2 அதுக்குள்ள சொன்னால் BED பட்டதாரிகள் வருவார். இந்த 2-2 யார் வரணும்னால் BED பட்டதாரிகள் வருவார். அப்ப இலங்கை ஆசிரியர் சேவைக்குள்ள நேரடியாக ஆட்சேர்ப்பு செய்யப்படுறால் ஒன்றில் 3-2 வரலாம், அல்லது 3-1 வரலாம், அல்லது 2-2 வரலாம். 3 தரங்களுக்குள்ள நேரடியாக ஆட்சேர்ப்பு செய்யப்படலாம். அப்ப BED பட்டதாரிகள் என்றால் ஆர் என்றால் எண்ணெயில BED முடிச்சாங்கள் இல்லை. இங்க BED பட்டதாரி என்றது பல்கலைக்கழகங்கள் வழங்குற பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் என்ற BED BSc வித் எஜுகேஷன் என்று கொடுப்பார்கள். BED பிரைமரி என்று ஓபன் யூனிவர்சிட்டி கொடுக்கும். ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி கொடுக்குற BED,
அதே மாதிரி ஜாழ்ப்பாண கேம்பஸ்ல முந்தி கொடுத்த வீடு இப்ப இல்லை. அவையெல்லாம் SLTS 2-2க்குள்ள வருவார். அதே நேரம் 3ல இருக்கிறார்கள் பதவி உயர்லையும் இங்கே வரும். SLTS 2-2க்கு நேரடியாக மாற்றியமைப்பு செய்யப்படுவார்கள், பதவி உயர்லையும் வருவார். அதே மாதிரி 2-1 பதவி உயர்லாம் வரும். 2-1 பதவி உயர்லாம் வரும். 1 பதவி உயர்லாம். அப்ப இலங்கை ஆசிரியர் சேவையில நீங்கள் எந்த தரத்துக்கு உள்ளீர்ப்பு படைகள் என்று சில வேளைகள்ல கேட்கப்படக்கூடும். அப்படி வருகிற பொழுது நீங்கள் எந்த இதுக்கு உள்ளீர்ப்பு செய்யப்படுகிறா 3-1A தமிழ்ல 3-1 ஆனாண்டு 3-1A என்று வரும். அல்ல தமிழ்ல என்றால் இலங்கை ஆசிரியர் சேவை 3-1 ஆனா. ஆசிரியர் சேவையை வான்மைத்துவ தொழிலாக முன்னெடுக்கிறதுக்காண்டி சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. ப்ரொஃபஷனல் சர்வீஸா ஆசிரியர் சேவையை உள்ளீர்ப்பு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கைகள் முன்னெடுக்கப்படுது. ப்ரொஃபஷனல் சொல்ல பார்க்கல. இப்போ டாக்டர்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி டீச்சர்ஸையும் ப்ரொஃபஷனலா மாற்றணும் என்று சொல்லி அதுக்காக என்னென்ன செய்யணும்னா முதலாவது இலங்கை ஆசிரியர் சேவை என்று ஒன்றை கொண்டு வந்தார். முதலாவது வேற இலங்கை ஆசிரியர் சேவை என்று கொண்டு வந்தார். அடுத்தது உங்களுக்கு ஒரு கணிசமான சம்பளம் கொடுக்க. இலங்கையில ஆசிரியர் சேவைக்கு ஒரே கிராஜுவேட் என்று சொன்னாலும் பட்டதாரியாக டிஓவா இருக்கிற ஆளை விட கிராஜுவேட்டா இருக்கிற டீச்சருக்கு சம்பளம் கூட 5000 ரூபா கிட்ட வித்தியாசப்படும். ஒரே வயது ஒரே டிகிரி முடிச்சு டிஓவா இருக்கிறதுக்கும் டீச்சருக்கும் சம்பளம் வித்தியாசம். டீச்சருக்கு சம்பளம் கூட. இப்ப அடுத்து ஆசிரியர் ஒழுக்க பிரமாண குறிப்பொன்று இருக்கு. ஆசிரியர் ஒழுக்க விழுமிய தொகுப்புன்னு சொல்லி ஆசிரியர்கள் எப்படி செயற்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒழுக்க கோவை இருக்கு. EB எக்ஸாம் இருக்கு. வினைத்திறன் தரதாண்ட பரீட்சைகள் அமலாக்கப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் அந்த ப்ரொஃபஷனல் ஆகிறதுக்காக தான் செய்யுது. 2025 அனைவரும் பட்டதாரிகள் என்று சொல்லி ஒரு கன்செப்ட் வச்சிருந்தது. அது இன்னும் நிறைவேறதில்லை. எல்லாருக்கும் பட்டம் பிஇடியோ ஏதாவது ஒரு டிகிரியை முடிச்சு எல்லாரையும் குறைச்ச வரைக்கும் சேர்ந்து வாராங்கள டிகிரி முடிச்சு வார மாதிரியான ஒரு முன்மொழியை வச்சிருந்தது. அது இப்ப பின்னு போட்டது ஒழிய. ஆனா அப்படியே ஒரு சிஸ்டம் இருக்கு. முழு டீச்சர்ஸும் ட்ரெயின் பண்றது. பட்ட படிப்புக்கான வாய்ப்புகளை வழங்குறது. வெளிநாடுகளுக்கு எல்லாம் போகலாம். இப்ப நாங்க 60 பேர் போர்வையில எம்இடி செய்யறதுக்கு எல்லாரும் நாங்கள் ஜாழ்ப்பாண கேம்பஸும் ஓபன் யூனிவர்சிட்டியும் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியும் ஓடித்தீரதே ஒழிய பொறின்ல போய் கூட எம்இடி செய்யலாம். உங்களுக்கு தெரியும், மாஸ்டர் டிகிரி முடிக்கிறதுக்காண்டி ஆஸ்திரேலியாவோட ஸ்காலர்ஷிப். அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுது. ஒரு தினம் விண்ணப்பிக்குது. ஆனால் இந்த ப்ரொஃபஷனலா மாத்தணும் இந்த கதைச்சாலவே அதை மாத்தலாம கிடக்குன்னு சொன்னார். ஒன்று நீண்ட கால பயிற்சி என்று இல்லை. ஆகுனது மேக்சிமம் 2 வருஷம் தான் ட்ரெயின் பண்றாங்க. குறைச்சி எஜுகேஷன் 2 வருஷம் ட்ரைனிங், 1 வருஷம் இன்டர்ன்ஷிப், 3 வருஷம் தான் கொடுக்கணும். அதுக்கண்டு ஒரு லைசன்ஸ் சிஸ்டம் இல்லை. இப்போ உண்மையா டாக்டரா இருக்கிறவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு எக்ஸாம் எடுத்து பாஸ் பண்ணி அடுத்தது போவோம். ஜெனரல் டாக்டரா இருக்கோ ஸ்பெஷலிஸ்டா மாறுவேன். இல்லை ஏதாவது ஒன்று முன்னோக்கி போவார். பேங்க்ல மேனேஜரா இருக்கிறவர் இல்லை பேங்க்ல வேலை செய்யறது கூட காலத்துக்கு காலம் புதுசா கோர்ஸ் செய்து அவர் தானே அப்டேட் பண்ணணும். ஆனால் ஆசிரியர்களுக்கு அப்படி இல்லை. நீங்க அப்பாயின்மெண்ட் கிடைச்ச காலத்தில இருந்து ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனோடைய இருக்கிற ஆசிரியர்கள் தேவை. பட்டதாரி ஆசிரியர் நியமனம் கிடைச்சி பிஜிடி முடிக்காத டீச்சர்ஸ் கூட டீச்சர்ஸா இருக்க. அது ஒரு ப்ரொஃபஷனலுக்குரிய பண்பு இல்லை. அதால உங்களை ப்ரொஃபஷனலை ஏற்றுக்கொள்றாங்க இல்லை. அடுத்த தொழில்சார் உரிமைகள் குறைவாக இருக்கிறது. டீச்சரா இருக்கிறதுக்கு வேற தொழில்சார் உரிமைகள் என்று சொல்லி ஒன்றும் இல்லை. டீச்சர்ஸ் யூனியனே பெருசா இல்லை. இப்போ ஒரு கொஞ்ச காலம் பவரா இருக்கிற ஒழிய டீச்சர்ஸ் யூனியன் கூட பெருசா இல்லை. சிறப்பறிவு குறைவா இருக்கு. அதாவது ஸ்பெசிபிக்கா அப்ப எல்லாரும் டிகிரி கோல்டா எல்லாரையும் தமிழ் டீச்சர் நியமிச்சாரு. அவர் தமிழ்ல பாண்டித்யம் மிக்கவரா பண்டிதராகவோ எம்பில் செய்தவராகவோ எம்ஏ தமிழ் செய்தவராகவோ இல்லை. அல்லது அதுல தமிழ்ல PhD முடிச்சவராகவோ இல்லை, எம்ஏ செய்தவராகவோ இல்லை. கொஞ்சம் பேர் தான் அப்படி இருக்கு. ஆகவே அந்த சிறப்பறிவு ஸ்பெசிபிக்கான அறிவு இல்லை. இப்போ மேத்ஸ் டீச்சர் என்றால் குறைஞ்ச வரைக்கும் முடிச்சா மேத்ஸ் டீச்சராக இருப்பேன்.
அவர் பிஎஸ்சி எம்எஸ்சி என்று மேலே செய்து கொண்டு போற தன்மையெல்லாம் குறைவு. 1-2 பேர் இருப்பார்கள், பெரும்பாலும் குறைவு. ஆகவே ஆசிரியர் தொழில வான்மைத்துவ தொழிலாக தெரிவு செய்கிறார்கள். அப்ப சில வேளைகள் எப்படி வரும்னா, ஆசிரியர் தொழிலை வான்மைத்துவ தொழிலாக கருத முடியாதற்கான காரணங்களில் ஒன்று என்று சொல்லி 4 காரணம் தருவோம். அப்ப ஏதாவது தெரிஞ்சிருந்தா தான் அங்க வருகிற பொழுது விடையை கண்டுபிடிக்கலாம். அல்லது ஏபிசி என்று 4 போட்டுட்டு இதுல ஆசிரியர் தொழில வான்மைத்துவ தொழிலாக கருத முடியாதற்கான காரணங்களை குறிக்கும் கூற்றுக்கள் என்று கேட்கிறோம். ஆகவே இந்த விடயங்கள் தெரிஞ்சாதான் அது செய்யும். ஒரு டீச்சர் 3 வகையான வகிபாகத்தை எடுக்கிறார். ஒன்று கடத்தல் வகிபாகம். இதான் முந்தி நடந்தது. இப்ப குருகுல கல்வியில லெக்சர்ல குரு சொல்றத சிஷ்யர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது தான் கடத்தல் வகிபாகம். பிறகு நாங்கள் படிக்கிறால டீச்சர் கொஞ்சம் எங்களோட கதைப்பா, கொடுக்கல் வாங்கல் வகிபாகம், கேள்வியை கேட்டு விட சொல்றது அப்படின்னு. இப்ப சொல்றான் நிலை மாற்று வகிபாகம். இப்ப நீங்கள் பிள்ளைய தேடி கற்க விட்டு நீங்க வழிகாட்டி கொண்டு இருக்கிறதா நிலை மாற்று வகிபாகம்னு சொல்லலாம். இப்ப பிள்ளைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கறது இல்லை, பிள்ளைலாம் தேடி படிக்கும். நீங்கள் சோச காட்டிட்டா சரி. உங்களுக்கும் நான் இன்றைக்கு இதை செய்யறது காரணமே அதான், உங்களுக்கு சோச காட்டி விடுவேன். அப்ப காட்டி விட இந்த விஷயங்கள் சம்பந்தமாக மட்டும் நீங்க தேடினா போதும். எல்லா விடயங்களையும் பாடமாக்கி கொண்டு இலங்கை என்ற கல்வி வரலாறுன்னு சொல்லி 1948 முன்னுக்கு இருந்து படிச்சு பிரியோசனம் இல்லை. அப்படி 1-2 கேள்வி அங்க வரும். ஆனால் சிமாட்டா படிக்கணும், கரண்ட் சிச்சுவேஷனோட சேர்ந்த வினாக்கெல்லாம் கூடுதலாக. உதாரணமாக கேட்பாங்க, இலங்கையில புதிய கல்வி சீர்திருத்தம் எந்தெந்த வகுப்பு எல்லாம் அமலாக்கப்பட போகிறது என்று கேட்பாங்க. எந்தெந்த வகுப்பு அமலாக்கப்பட போகுது? தரம் 1 மட்டும் வடமையா, தரம் 1க்கும் தரம் 6க்கும் தரம் 10க்கும் தான் பாரது. இலங்கையில அண்மை காலமாக நடந்த சீர்திருத்தங்கள் எல்லாம் ஒரு சமகாலத்துல கிரேட் 1, கிரேட் 6, கிரேட் 10 3 வகுப்பு வந்தது. இப்ப கடைசியா 2 வகுப்பு இருந்தது, கிரேட் 1, கிரேட் 6. இப்ப கடைசியா அந்த ஓபன் யூனிவர்சிட்டியின் எம்இடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒரு கேள்வி எந்தெந்த வகுப்புக்கு இது நடக்க போகும். கடைசியா பார்த்தா அதுவும் இல்லை. இப்ப கிரேட் 1 ஆகவே அப்படி ஒரு கேள்வி அங்க வரக்கூடும். அடுத்தது 5E என்று சொல்லப்படுற கற்றுவாக்க கற்பித்தல் முறையில முதலாவது என்கேஜ்மெண்ட், ஈடுபடுத்தல், எக்ஸ்ப்ளோரேஷன், எக்ஸ்பிளனேஷன், எலபரேஷன், இவாலுவேஷன். இந்த 5 ஸ்டெப் இருக்கு. உங்களுக்கு இது தேவையில்லை, இப்ப இதை விட்டு கைவிட்டுட்டோம். 2வது 5E என்ற ஒன்று இருக்குது. அதுல கடைசியா மதிப்பிடுது. சரி, இது தேவை. புதிய கல்வி சீர்திருத்த பிரதானமான 4 திறன்கள் போசி என்று சொல்லப்படுகிறது. இப்ப அமலாக்கப்படுகிற புதிய கல்வி சீர்திருத்தம் இந்த 4C வலியுறுத்தப்படுது. சொல்லுங்க, அந்த 4C என்ன? போசி. உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்க, ஓட இல்லை, சும்மா சொல்ற. சியில தொடங்கும். கிரிட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன், குட். Creativity. கிரியேட்டிவிட்டி, ஓகே, கிரியேட்டிவிட்டி. 2 சொல்லிட்டீங்க. நான் ஒன்று சொல்லிட்டேன், கிரிட்டிக்கல் திங்கிங். இன்னொன்று கொலாபரேஷன், அதாவது தர்க்க ரீதியான சிந்தனை அல்லது விதி சிந்தனை என்றும் சில நேரம் தமிழ் எழுதுவார்கள். இந்த மொழி நடைகள்லாம் பிரச்சனை. சில நேரங்கள்ல சொல்லுவாங்க தர்க்க ரீதியான சிந்தனை, சில சொல்லுவான் விதி சிந்தனை. எப்படியாதான் கிரிட்டிக்கல் திங்கிங் என்றதுதான் உண்டு. அடுத்தது இணைந்து செயற்படும் திறன், கொலாபரேஷன் சொல்றது. எல்லாரும் சேர்ந்து இயங்கணும் என்று சொல்லி உலகளாவிய வலியுறுத்தப்படுகிற பிரதானமான ஒரு திறன் கொலாபரேஷன். அடுத்தது கம்யூனிகேஷன், தொடர்பாடல் திறன். அடுத்தது படைப்பாற்றல் திறன், கிரியேட்டிவிட்டி. அப்ப உங்களுக்கு தெரியும், கல்வி அமைச்சு புதிய கல்வி மரத்தீரமைப்புலையும் சொல்லி 21ஆம் நூற்றாண்டின் கற்போனுட்டையும் கற்பிக்கிறாட்டையும் டீச்சர்கிட்டையும் இந்த திறன் இருக்கணும், பிள்ளைகள்கிட்டையும் இந்த திறன் இருக்கணும்னு சொல்றாங்க. போசி சம்பந்தமாக ஒரு வினா வரும். அந்த பின்னுக்கு வருகிற ஒன்வேர்ட் ஆன்சர்ல எழுதுகிற விடைகள்ல 20 வினாக்கள் வரும். அதுக்குள்ள ஒன்று வரலாம். அதே மாதிரி
இன்னொன்று சொன்னா லிட்ரஸி ஸ்கில் அண்டு கல்வி அறிவு திறன்கள் என்று சொல்றாங்க. அதுவும் இங்க வலியுறுத்தப்படுகிறது. இந்த பிரதான போசி கீழே கல்வி அறிவு திறன் லிட்ரஸி ஸ்கில் என்ன 3? தகவல், ஊடகம், தொழில்நுட்பம். அதாவது தகவலை பெற்றுக்கொள்ற திறன், ஊடக பயன்பாட்டு திறன், தொழில்நுட்ப பயன்பாடு திறன், இன்ஃபர்மேஷன் மீடியா டெக்னாலஜி. இதை சொல்றது கல்வி அறிவு திறன்கள். அப்ப 21ஆம் நூற்றாண்டின் திறன்கள் என்ற அடிப்படையில போசி என்று கேட்டால் அதை சொல்லணும். கல்வி அறிவு திறன்கள் இந்த 3 சொல்லுவோம். தகவல், ஊடகம், தொழில்நுட்பம். ஏனென்றால் இதெல்லாம் பாடமாக்குறீங்க. இப்ப நான் கதைக்கிற ரெக்கார்டிங் போடுவேன். போட்டா நீங்கள் ஃப்ரீயா இருக்க நேரம் ஒரு இயர்போன்ல காதில் அடிச்சுட்டு பஸ்ல போகிற பொழுதோ அல்லது வீட்டுல இருக்கிற போதோ டிவி பார்த்து கொண்டு போதோ கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா உங்களோட மெமரியில இருக்கு. பிறகு ஒரு எக்ஸாமுக்கு எழுதுகிற போது பக்கண்டு எழுதலாம். அப்ப எல்லாத்தையும் பாடமாக்கி எல்லாத்தையும் எழுதி கொண்டு இருக்கிறதெல்லாம் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு ஸ்மார்ட் ஒர்க் சிம்பிளா கேள்வி ஞானத்திலே வரும். சும்மா கிளாஸ்ல போய் பள்ளி பொது அறிவு கிளாஸ்ல போயிருந்து ஒவ்வொரு நாளும் 50 பொது அறிவை எழுதி அதையும் குறிச்சு வச்சு அவ்வளோத்தையும் பாடமாக்கி நீங்கள் எக்ஸாமுக்கு போனா இதுல ஒரு 20 30 தான் வரப்போம். ஆனால் இப்படியான ஸ்மார்ட்டா நீங்கள் கொஞ்சம் விடயங்களை அறிஞ்சு வச்சுப்பீங்களா எந்த கேள்வி வந்தாலும் முடியாது. அடுத்தது லைஃப் ஸ்கில் சொல்ற வாழ்க்கை திறன்கள். 5 வாழ்க்கை திறன்களை புதிய கல்வி சீர்திருத்தத்தை வலியுறுத்துகிறார். 1 நெகிழ்வுத்தன்மை பிளெக்சிபிலிட்டின்னு சொல்ற. வாழ்க்கையில பிளெக்சிபிலிட்டியா இருக்கும், நெகிழ்வுத்தன்மையா இருக்கும், தலைமைத்துவம் கூட இருக்கும், லீடர்ஷிப். எதுனா தேண்டா நீங்கள் தலைமையேற்று நடத்தக்கூடியதா இருக்கும். இனிஷியேட்டிவிட்டி என்று சொல்லப்படுற ஆரம்ப கற்றல், தான் தொடங்காற்றல் என்று சொல்லுவார்கள். ஒரு வேலையை யார் தொடங்குறோம். சில நேரங்களில் ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யுங்கன்னு சொன்னால் நீ செய் நான் செய்யன்னு சொல்லி கொண்டிருப்போம். கேம்பஸ்லையும் சரி, பாடசாலையிலையும் சரி, எம்இடிலையும் சரி, பிஇடிலையும் சரி, பிஜிடியிலையும் சரி, டீச்சரா வந்தாலும் சரி, வேறாலும் சரி, எல்லாரும் அப்படிதான். ஒரு குரூப் இருந்தா யார் போச்சுடா நீ செய் நீ செய் நீ செய்யன்னு தட்டிக்கொண்டு. அப்படி இல்லை, நான் செய்யணும்னு வர அந்த தான் தொடங்காற்றல் ஆரம்ப கற்றல். ப்ரொடக்டிவிட்டி இன்றைக்கு உலக அளவில் வலியுறுத்தப்படுகிற இலங்கையில அலுவலகங்களில் வலியுறுத்தப்படுற பிரதானமான திறன் உற்பத்தி திறன். அது சோசியல் சமூகத்தன்மை, சமூகத்தின் தேவைகள், சமூகத்தோட பொருத்தப்பாடு, சமூகத்தோட இணைந்து இயங்குவது சம்பந்தமான திறன்கள். அப்ப நெகிழ்வுத்தன்மை, தலைமைத்துவம், ஆரம்ப கற்றல், உற்பத்தி திறன், சமூகத்தன்மை. அப்ப 4 விடயத்தை வந்து பின்பற்றல் புதிய கல்வி மறுசீரமைப்புல வலியுறுத்தப்படுற வாழ்க்கை திறன் அல்லாதது என்று கேட்டா இந்த 5 தெரிஞ்சா தானே இது இல்லைன்னு தெரியும். அடுத்தது ஸ்மார்ட். இன்றைக்கு கூடுதலாக வலியுறுத்தப்படுற வேலை ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒரு குறிக்கோள் ஸ்மார்ட்டா இருக்கும், நோக்கம் ஸ்மார்ட்டா இருக்கும். அந்த ஸ்மார்ட்ன்றது என்னண்டா ஸ்பெசிபிக், மெஷரபிள், அதாவது குறிப்பானதாக இருக்கணும், அளவிடக்கூடியதாக இருக்கணும், அச்சீவபிள் அடையக்கூடியதாக இருக்கணும், ரியலிஸ்டிக் யதார்த்தமானதாக இருக்கணும், டைம் கால வரையறையை கொண்டதாக இருக்கும். அப்ப சும்மா ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த முதல் எழுத்து தான் ஸ்மார்ட் என்று வருது. ஸ்மார்ட் என்ற அர்த்தம் என்றால் குறிப்பானது, அளவிடக்கூடியது, அடையக்கூடியது, யதார்த்தமானது, கால வரையறையை கொண்டது. அப்ப எந்த வேலையை ஸ்மார்ட்டாக இருக்கணும் என்று சொல்லுவார். இது மேலதிக அறிவு. அதே மாதிரி ப்ளூமின் தியரி ஒன்று இருக்கு. ப்ளூமின் தியரி ஒன்று இருக்கு. அதை இப்ப திருத்தி இருக்கிறவன் என்றால் அந்த கடைசியா மதிப்பீடு என்று வாரதை உருவாக்குதல் என்று மாத்தி இருக்கிறார். அறிவுன்றது மெமரி, நினைவிருத்தி வச்சுக்கிறது. கிரைப்பண்டது விளங்கி இருக்காண்டு பார்க்கிறது. பிரயோகம்டா பிரயோகித்தல். அப்ப அப்படி பெறுகிற போது பகுப்பாய்ண்டா பகுப்பாய் அனலைஸ் பண்ண. தொகுப்பு என்றது இப்ப இல்லை, இப்ப மதிப்பிடுதல் என்று மாத்திங்க. மதிப்பீடு என்றது உருவாக்குதல் என்று மாறி. இதுவும் எங்களை மேலதிகமான ஒரு இதுதான் தேவையில்லை. இது தேவை. ஸ்டீம் எடியூகேஷன் உங்களுக்கு தெரியுது. ஸ்டெம் எடியூகேஷன்டா முந்தி இந்த STEM தான் இருந்தது. இப்ப STEAM மாத்தி இருக்கிறார். அதுவும் மாத்தி இப்ப 2 வருஷத்துக்கு ஆச்சு. STAM இருந்தது, இப்ப STEAM மாத்தி இருக்கு. அமெரிக்காவில இந்த கல்வி திட்டம் வந்து இப்போ 4 நூற்றாண்டுக்கு மேல. ஆனால் நாங்கள் இலங்கையில இந்த அரசாங்கம் முதல்ல அமுல்படுத்தினது.
ஸ்டெம் அண்டு ஏ வந்து சேர்த்தீங்க. இதுல எஸ்ன்றது என்ன? சயின்ஸ் சயின்ஸ். டி அண்டா டெக்னாலஜி டெக்னாலஜி. சாரி, நான் இதை மாறி STEM, E அண்டா engineering, E அண்டா E அண்டா சொல்லுங்க. E என்றது என்ன? engineering, என்ஜினியரிங். வெரி குட், வெரி குட். என்ஜினியரிங். அநேகமான அகல இங்கிலீஷ் என்று சொல்லுகிறேன். என்னடா இப்ப இங்கிலீஷ் தான் உலக அளவில் வலியுறுத்தி சொல்லுகிறேன். கவனமா இருக்கும் அந்த விடயங்களுக்கு விடயங்களுக்கு. என்ஜினியரிங். எம்மண்டது medicine, மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ். அப்ப என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டும் கிட்டத்தட்ட உண்டுதான். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் பிள்ளைக்கு சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இந்த கன்செப்ட் தான் கல்வியினூடாக வழங்கப்பட வேண்டும். இந்த பாடங்களை வலியுறுத்தி தான் ஏ லெவல் கலைத்திட்டங்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறேன். அதுல ஏ கொண்டு போட்டுச்சேன். இப்போ ஆர்ட்ஸ் இந்த கலை மற்றும் விழுமியங்களை கொண்டு சேர்த்து இலங்கையில ஸ்ட்ரீம் என்று மாத்தி வச்சிருக்கு. ஏன்றது ஆர்ட்ஸ். அப்ப சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் ஆர்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் என்று போட்டிருக்கார்கள். அப்ப புதிதாக ஏ என்று சேர்த்தது. இப்ப அது சம்பந்தமான வேலை திட்டங்களும் புதிய கல்வி மறுசீரமைப்புகளால உள்வாங்கப்பட்டிருக்கு. ஆனால் வெளியில தெரியாமல் அது அமலுக்கு பெறும். சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் ஆர்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அந்த முதல் எழுத்து தான் ஸ்ட்ரீம் என்று சொல்லுவோம். எங்களுக்கு தெரியும் இலங்கையில இந்த கல்வி அமைச்சின் புரோட்டோகால், அதாவது ஒரு கலைத்திட்ட அமலாக்கம் என்றான்னா ஒரு கல்வி அமைச்சின் தொடர்பாடல் என்றாலும் இந்த படிமுறைகளுக்கு கூட தான் செல்லும். ஒரு பாடசாலை கோட்டக்கல்வி அலுவலகத்துடன் நேரடி தொடர்பு கொண்டும். கோட்டக்கல்வி அலுவலகம் வலய கல்வி அலுவலகத்துக்கு போகும். வலய கல்வி அலுவலகம் மாகாண கல்வி திணைக்களத்துக்கு போகும். மாகாண கல்வி திணைக்களம் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர்கிட்ட போகும். மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர். அப்ப உங்களுக்கு ஆக பெரிய இது கல்வி அமைச்சின் செயலாளர் தான் அங்க நியமனம் வழங்குற அதிகாரியா இருப்பார் தேசிய பாடசாலை. மாகாண கல்வி அமைச்சுக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் தான் நியமனம் வழங்குற அதிகாரியா இருப்பார். அந்த மாகாண கல்வி அமைச்சு கீழே தான் மாகாண கல்வி திணைக்களம் இருக்கும். அதுக்கு கீழே வலய கல்வி அலுவலகம் இருக்கும். அதுக்கு கீழே கோட்டக்கல்வி அலுவலகம் இருக்கும். அதுக்கு கீழே பாடசாலைகள் இருக்கும். இந்த படிமுறை சரியா தெரியணும். சில வேளைகள்ல ஒரு பின்வரத்தில் சரியான படிமுறை ஒழுங்கு ரெண்டு கேட்டுட்டு இந்த மாகாண கல்வி அமைச்சு கல்வி திணைக்கத்தை மாத்தி போடலாம். அமைச்சுதான் மேலே, அதுக்கெல்லாம் திணைக்கலாம், அதுக்கெல்லாம் வலயம் கூட்டம் இல்லாம டவுட்டா கேட்கணுமா? அதே மாதிரி ஏ லெவல்ல தொழில்நுட்ப பாடங்கள் உருவாக்கினார்கள். அதுல பிரதானமான 2 பாடம் இருக்கு. ஒன்று என்ஜினியரிங் டெக்னாலஜி இடி என்று சொல்றது. அடுத்தது பயோசிஸ்டம் டெக்னாலஜி உயிரியல் தொழில்நுட்பம் பிஎஸ்டி என்று சொல்றது. உயிர் முறைமைகள் தொழில்நுட்பம் என்று பயன்படுத்துறது. உயிரியல் தொழில்நுட்பம் இல்லை, உயிர் முறைமைகள் தொழில்நுட்பம் என்று சொல்றது. இந்த 2 பாடம். அதை விட தொழில்நுட்பத்துக்கான விஞ்ஞானம். இப்ப நீங்கள் பயோ படிச்சாலும் பிசிக்ஸ் எடுக்கணும், மேத்ஸ் படிச்சாலும் பிசிக்ஸ் எடுக்கும். அது மாதிரி என்ஜினியரிங் டெக்னாலஜி படிச்சாலும் தொழில்நுட்பத்துக்கான விஞ்ஞானம் சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி எஸ்எஃப்டி எடுக்கும். உயிர் முறைமைகள் தொழில்நுட்பம் பிஎஸ்டி படிச்சாலும் இந்த சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி எடுக்கும். அதை விட 3ஆவதா ஒரு பாடம் தொகுதி பாடம் 10 பாடம் இருக்குது. புவியியல், அரசியல், ஐசிடி, கணிதம், சித்திரம் என்று சொல்லி இப்படி 10 பாடம் இருக்கு. அதுல ஏதாவது ஒன்று எடுக்கும். அந்த 10 பாடத்தையும் பாடமாக்கி இருக்கிறது. பிரதானமான விஷயம் தொழில்நுட்ப பிரிவுல எல்லாரும் எடுக்க வேண்டிய பாடம் என்றால் அது சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி எஸ்எஃப்டி என்று ஷோர்ட்டா போட்டா கூட சரி. சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி. மற்றது பொறியியல் தொழில்நுட்பம், உயிர் முறைமைகள் தொழில்நுட்பம், அதில் 2ல ஒன்று எடுக்கும். மற்றது 10 பாடத்துல ஒன்று எடுக்கும். இது 2013ஆம் ஆண்டு அறிமுகமானது மஹிந்த சிந்தனையை கீழே. பிறகு ஆட்சி மாறினோன்னு காட்சி மாறி 13 வருட உத்தரவாத கல்வி என்று சொல்லி
அகிலவிராஜ் காரியவசம் கல்வி அமைச்சராக இருந்த பொழுது வந்தது. பிறகு அதுவும் பலவீனமாகி இப்ப புதிய கல்வி மரசீரமைப்பு சம்பந்தமாக கலந்துரையாடி கொண்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வருகிற பொழுது பழைய கேள்விகளும் வேற. இப்ப இதுல அமுல்ல இருக்குதான். இலங்கையில இப்ப 2031 ஆண்டு தான் ஏ லெவல்ல சிலபஸ் மாறும். அது வரையில இப்படித்தான் காய்ச்சி கொண்டு. அடுத்த விஷயம், கல்வியோட தொடர்புடைய சேவைகள் இருக்கு. என்னென்ன சேவை சொல்லுங்க. இலங்கை கல்வி நிர்வாக சேவை என்ற ஒன்று இருக்கு. அதுதான் கல்வி சேவைகள்ல உயரிய சேவை, மேலே இருக்கிற சேவை. அந்த கல்வி நிர்வாக சேவையில இருக்கிறதான் இலங்கை பரீட்சை ஆணையாளர் நாயகம், கல்வி அமைச்சில் இருக்கிற கல்வி பணிப்பாளர்கள், மாகாண கல்வி பணிப்பாளர், கல்வி வெளியீடு திணைக்களத்தில் இருக்கிற ஆணையாளர், வலய கல்வி அலுவலகத்தில் இருக்கிற வலய கல்வி பணிப்பாளர், பிரதி கல்வி பணிப்பாளர், உதவி கல்வி பணிப்பாளர், கோட்டை கல்வி பணிப்பாளர் வரையில SLES-காரன் இருக்கலாம். ஆனா எங்களுடைய ஒரு அங்கல கோட்டை கல்வி பணிப்பாளர் பிரின்சிபல் சர்வீஸ்காரன் இருக்கிறோம் என்ற ஆக்கள் இல்லை என்றதால, எப்படியா இருந்தாலும் ஒரு இலங்கை கல்வி நிர்வாக சேவையில இருக்கிறவர் தான் பரீட்சை ஆணையாளர் நாயகமாக வருது. ஆனா கல்வி அமைச்சின் செயலாளரும் மாகாண கல்வி அமைச்சர் செயலாளரும் இலங்கை நிர்வாக சேவையை சேர்ந்தவர்களாக இருப்பார். கவனமா இருக்கும். SLES என்று சொல்றது இலங்கை கல்வி நிர்வாக சேவை. இதுதான் கல்வி புலத்தில் இருக்கிற சேவை. ஆனால் இதுக்குள்ள 2 SLES-காரர் இருக்கிறாங்க. ஒரு ஆள் கல்வி அமைச்சின் செயலாளர், நிரல் கல்வி அமைச்சின் செயலாளர், மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர். இவை நிர்வாக சேவை இருக்கு. அடுத்தது இன்னொரு அடுத்த சேவை எது? இலங்கை ஆசிரிய கல்வியலாளர் சேவை. ஸ்ரீலங்கா டீச்சர் எடுக்கேட்டர் சர்வீஸ் என்று சொல்றது கல்விய கல்லூரி, கொலிச்சம் எடுக்கேஷன், டீச்சர் சென்டர் மேனேஜர், இவையெல்லாம் கல்விய கல்லூரியில பிரசிடென்டோ லெக்சர்ஸோ எல்லாம் SLTS. ட்ரைனிங் காலேஜில் SLTS. இப்போ வலயங்கள்ல இருக்கிற ஆசிரிய மத்திய நிலையங்கள் இருக்கிறவரும் SLTS. அடுத்தது புதிதாக இறுதியாக உருவாக்கப்பட்டது இலங்கை ஆசிரியர் ஆலோசகர் சேவை. இது SLTAS என்று சொல்றது, ஸ்ரீலங்கா டீச்சர் எடுக்கேட்டர் அட்வைசர் சர்வீஸ். சாரி, ஸ்ரீலங்கா டீச்சர் அட்வைசர் சர்வீஸ் சொல்றது. இது SLEAS. சுருக்கமாக எழுதலாம், இப்படி ஆங்கிலத்தில் எழுதலாம், அல்லது விளக்கமாக எழுதலாம். SLEAS. இது SLTS. ஸ்ரீலங்கா டீச்சர் எடுக்கேட்டர் சர்வீஸ். அடுத்தது ஸ்ரீலங்கா டீச்சர் அட்வைசர் சர்வீஸ் SLTAS. கல்வி புலத்துக்குள்ள இறுதியாக உருவாக்கப்பட்ட சேவை என்ற SLTAS, ஸ்ரீலங்கா டீச்சர் அட்வைசர் சர்வீஸ். அடுத்தது ஸ்ரீலங்கா பிரின்சிபல் சர்வீஸ் SLPS. அடுத்தது நீங்கள் இருக்க போற SLTS, ஸ்ரீலங்கா டீச்சர் சர்வீஸ். இந்த 2 உண்டாக்கி குளோஸ் சர்வீஸ் ஆக்கி வச்சுக்காங்க. இலங்கை ஆசிரியர் சேவையும் இலங்கை அதிக சேவை, வரையறை சேவை, வரையறுக்கப்பட்ட சேவை அல்ல வரைவிட்ட சேவை, குளோஸ் சர்வீஸ் மூடிய சேவை என்று சொல்லி உருவாக்கி இருக்க. இந்த மூடிய சேவை என்றது என்னென்றால், அது உங்களுக்கு ஆழமா தெரியல, சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜ் தெரியுது. இப்ப மற்ற சர்வீஸுக்கு சம்பளத்தை மாத்தாம இவைக்கு மட்டும் மாத்துறான். இதை வச்சு கூட தான் இலங்கை ஆசிரியர் சேவைக்கு சம்பளம் கொடுக்குறது. முந்தி ஒரு டிஓக்கும் டீச்சருக்கும் கிட்டத்தட்ட சம்பளம் உண்டுதான். இப்ப அப்படி கூட அந்த க்ளோஸ் சர்வீஸ் ஆக்கின தான் கூடியது. உங்களுக்கு தெரியும், கல்வியோட தொடர்புடைய சேவையில இறுதியாக உருவாக்கப்பட்டது எங்க ஆசிரியர் ஆலோசகர் சேவை. டவுட் உண்டா கேட்கணும், பார்த்தோண்டு இருக்கிறீங்கள. சார், இலங்கை ஆசிரியர் ஆலோசனை எத்தனாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 2022 இருக்கணும். நான் இதை பார்த்து போட்டு சொல்லுவாங்க. 2021, 2022 அந்த மறைந்த இந்த கடைசி காலத்துல
இந்த என்ன கோத்தவை இந்த கடைசி காலம் அந்த கொரோனாவுக்கு பிறகான ஸ்ட்ரைக்குகளுக்கு பிறகு 2019-20 அந்த ஸ்ட்ரைக்குகளுக்கு பிறகு 21-22 உருவாகுது ஆண்ட சுகவன்றன் போகும். ஓகே சார். அடுத்தது பொது சாதாரண பரீட்சை ஒன்று இருக்கு. இது A-level எக்ஸாம் எழுதுற எல்லா பிள்ளைகளும் எழுதும். ஆக குறைஞ்ச எத்தனை மார்க்ஸ் எடுக்கும்? 30. நீங்க பல்கலைக்கழக அனுமதியை பெறணும் என்றால் இந்த பொது சாதாரண பரீட்சையில 30 புள்ளிகளாவது பெறும். 30 விட குறைவா இருந்து 3A வந்தாலும் நீங்க பல்கலைக்கழகத்துக்கு போயிடலாம், விண்ணப்பிக்கலாம், போயிடலாம். பிறகு அடுத்த முறை நீங்கள் இந்த பாடத்துக்கு தோற்றி 30க்கு மேல எடுத்தால்தான் நீங்கள் அங்க பல்கலைக்கழகத்துல கல்வியை தொடரலாம். ஆகவே பல்கலைக்கழக அனுமதிக்கு பொது சாதாரண பரீட்சையில ஆக குறைஞ்சது 30 புள்ளிகளையாவது பெறவும். அதுல 4 விடயங்கள் எதிர்பார்க்கப்படுது. பொது விழிப்பு, அதான் பொது அறிவு விஷயத்தான் பொது விழிப்புன்னு சொல்லுவோம். பிரச்சனை தீர்க்கு மாற்றல், காரணம் காட்டல், நியாயத்தல், கிரகித்தலும் தொடர்பாளர் என்ற 4 கன்செப்ட் அதுல இருக்கு. இது ஒரு முந்தி வந்திருக்கிற வினாவாக பொது சாதாரண பரீட்சையில உள்ளடங்கப்படாத விடயம் என்று சொல்லி இதுல உள்ள 3 போட்டு இன்னொன்றையும் போட்டிருந்தாங்க. அப்ப வாசிக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை, தெரியாட்டா தெரியாதுதானே. அப்ப ஒரு காலாவது கேள்விப்பட்டிருந்தா இது எங்கேயோ கண்ட மாதிரி கிடையாது பார்த்து காணாத மாதிரி இருக்கு அப்படியே கீறி விடாது. அடுத்தது இந்த 7 என்னன்னு சொல்றது? அடிப்படை தேர்ச்சி. அடிப்படை தேர்ச்சி உங்களுக்கு தெரியும். அடிப்படை கற்றல் தேர்ச்சி 1990ஆம் ஆண்டு இலங்கை அரசு தேசிய கல்வி ஆணைக்குழு 90-92 ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அது 5 தேர்ச்சிகளை தான் பிரதானமா சொல்லிச்சு. 5 கற்றல் தேர்ச்சிகளை முன்வைத்தார். பிறகு காலத்துக்கு காலம் ஏற்பட்ட மாற்றங்களை 2002ஆம் ஆண்டு அதை 7ஆக மாற்றினார். இந்த தேசிய கல்வி ஆணைக்குழு என்றது என்னென்றால் இலங்கையினுடைய தேசிய கல்வி கொள்கையை வரையறுக்கிறதா எழுதா, வகுக்கிறதா எழுதா. தேசிய கல்வி ஆணைக்குழு இலங்கையின் கல்வி கொள்கையை வகுக்கிறது தேசிய கல்வி ஆணைக்குழு. தேசிய கல்வி ஆணைக்குழுவோட ஜனாதிபதி அட்வைஸ் கேட்பார். அப்ப இவ ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்குறது, தேசிய கல்வி கொள்கையை வடிவமைக்கிறது எல்லாம் வேணும். அப்ப இந்த என்ன வேலை என்ன? தேசிய கல்வி நிறுவனத்தின் வேலை என்ன? நிர்வாகத்தின் வேலை அவை கலைத்திட்டத்தை. அப்ப இவ கல்வி கொள்கையை வடிவமைச்சால் இவங்க சொல்லுவாங்க இந்த நோக்கங்களை அல்ல இந்த கற்றல் தேர்ச்சிகளை அல்ல இந்த தேசிய கல்வி குறிக்கோள்களை அடையக்கூடிய மாதிரி நீங்க கலைத்திட்டத்தை வடிவமைக்கா பிறகு வேலை செய்யறதா. அப்ப கல்வி கொள்கையை வகுக்கிற அமைப்பு தேசிய கல்வி ஆணைக்குழு. கலைத்திட்டத்தை வடிவமைக்கிறதான் தேசிய கல்வி இருக்கும். அப்ப கவனமா பார்க்கணும். இந்த கேள்வியில சின்ன சின்ன மயக்க எக்ஸாம்பிள் வாசிக்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப தொடர்பாளர் சார்ந்த தேர்ச்சி, சுற்றாளர் சார்ந்த தேர்ச்சி, சமயம் ஒடுகலாரம், விளையாட்டு ஓய்வு நேர பயன்பாடும், கற்றலுக்காக கற்றல், இந்த 5ம் 1990-92 வந்த தேசிய கல்வி ஆணைக்குழுவின் சீர்திருத்தத்துல சொல்லப்பட்ட விஷயம். அதுக்கு பிறகுதான் புதிதாக 2 சேர்த்தார்கள். ஆளுமை விருத்தி மற்றும் வேலை உலகுக்கு தயார் செய்தது. இது இப்ப நவீன கல்வி கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த 2 ஆளுமை விருத்தியும் வேலை உலகுக்கு தயார்படுத்தலும் புதிதாக சேர்க்கப்பட்டது. முதல் 5 இருந்தது, இப்ப 7ஆக வந்தது. இப்ப புதிய கல்வி மறுசீரமைப்பில் அதையும் மாற்றி அமைக்கிறதுக்கான கலந்துரையாடல் போகிறது. இறுதி முடிவுகள் எட்டப்படாத வகையில அது சம்பந்தமாக உங்களுக்கு பரீட்சைக்கு பெறலாம். அதே மாதிரி கல்வியின் 4 தூண்கள் சொல்லி யுனெஸ்கோ 4 தூண்கள் சொல்லியிருக்கு. 1990ஆம் ஆண்டு டக்கர் மாநாடு, ஜென்ரியன் மாநாடுன்னு சொல்லி 2 மாநாடுன்னா இருக்கு. அது சேர்ந்து பார்ப்போம் இப்ப ஆழமா போகுது. அப்ப 1990 அனைவருக்கும் கல்வி என்ற கன்செப்டோட கல்வியின் 4 தூண்களை அவர்கள் வலியுறுத்துறாங்க யுனெஸ்கோ. ஒன்று லேர்னிங் டு நோ, லேர்னிங் டு டூ, லேர்னிங் டு டி, லேர்னிங் டு லைஃப் டுகெதர். அறிவதற்காக கற்றல், செய்வதற்காக கற்றல் என்று வரும். சில நேரம் ஆற்றுகைக்காக கற்றல் என்று வரும். வாழ கற்றல், இணைந்து வாழ கற்றல். ஆனா அவனை என்ன வாவனான்னு ஞாபகம். அறிவதற்காக கற்றல், ஆற்றுகைக்காக கற்றல், இணைந்து வாழ கற்றல், வாழ கற்றல்.
அப்ப நீங்க எப்படி என்னன்னா இந்த இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ இந்த 4 தூண்களும் அறிஞ்சிருக்கணும். கல்வி பொது அறிவு என்ற விஷயத்துல இந்த 4 விடயங்கள்ல இதுல பிரதானமாக இந்த உலகளாக வலியுறுத்தப்படுறது இணைந்து வாழ கற்றல். அந்த கொலாபரேஷன் போசிலேயும் சொல்றோம், இங்கேயும் சொல்றோம். இணைந்து வாழ கற்றல் தான் இன்றைக்கு வலியுறுத்தப்படுற பிரதானமான தூண். எப்படியா இருந்தாலும் யுனெஸ்கோவின் 4 தூண்களையும் பேரிடுகள் என்றால் இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ இந்த 4ஐயும் சொல்லுவோம். இலங்கை பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணையக்குள்ள பதிவு செய்யப்பட்ட பல்கலைக்கழகங்கள் எண்ணிக்கை 17. ஆசிரிய பயிற்சி கலாசாலைகள் 8, தேசிய கல்விய கல்லூரிகள் 19. உங்களுக்கு தெரியும், மத்திய கல்வி அமைச்சின் அதாவது பரீட்சை திணைக்களம் நடத்துற எந்த எக்ஸாமா இருந்தாலும் அங்க குறிப்பிட்டு கேட்பார்கள், மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையின் படி என்ற கேட்பார். அப்ப மத்திய வங்கியின் ஆண்டறிக்கை 2022ஆம் ஆண்டுக்குரிய ஆண்டறிக்கை தான் இறுதியா வந்தது. 2023 வந்தது. அதுக்கு பிறகு மத்திய வங்கியின் முழு அறிக்கை வரையில் ரிப்போர்ட் கிடைக்கிற எக்கனாமிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கிறது. ஆனால் அதுல இருக்கிற பல்கலைக்கழகங்கள் எண்ணிக்கை 17 தான் இப்போ இருக்கு, பதிவு செய்யப்பட்டதாக சொல்லுகிறார்கள் அந்த மத்திய வங்கி ஆண்டறிக்கை. ஆசிய பயிற்சி கலாசாலைகள் 8 இருக்குது. அதை மூடுவதற்காக முயற்சிகள் நடக்குது. ஏன்னா இப்ப டீச்சர்ஸ் பயிற்றப்பட்டு தான் நியமனம் வழங்கணும் என்ற அடிப்படையில கல்விய கல்லூரிகள் இயங்குவதால தொண்டராசிய நியமனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறதால ஆசிய பயிற்சி கலாசாலைகள் விரைவில் மூடப்படும் அல்லது கல்விய கல்லூரிகளோட இணைக்கப்படும். இலங்கையில 19 கல்விய கல்லூரிகள் இருக்குது. இப்ப குளியாப்புட்டிய கல்விய கல்லூரி 20ஆவதாக இருக்கு. அந்த குளியாப்புட்டி கல்விய கல்லூரிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விண்ணப்பங்களும் கூறப்பட்டிருக்கு. ஆனா மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையில 19 தான் இருக்கு. அப்ப எந்த விட எழுதுன்னு சொன்னால் விடையில 4 விட தருவார்கள். 19, 20, 21, 22 இருந்தால் கேள்வியா பார்க்கணும், மத்திய வங்கி ஆண்டறிக்கையின் படி என்று எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்டிருந்தால் அது மத்திய வங்கி ஆண்டறிக்கையை வச்சுதான் செக் பண்ணி இருக்கிறாங்களா பார்த்தா முடியாது. இப்போதைக்கு தான் விட மாற்றங்கள் இருந்தால் நான் அப்டேட் பண்றேன். அரச பாடசாலைகள்ல ஆசிரியர் மாணவர் வீதம் 1:17 கண்டு இருக்கு. 2022 மத்திய வங்கி ஆண்டறிக்கை 2023 கடைசியிலாம் வந்தது. 24க்குரிய அறிக்கை, 23க்குரிய அறிக்கை வரணும், இன்னும் வரையில. 24க்குரிய அறிக்கை வரையில. சொல்லுங்க. அந்த குளியாப்பட்டின்னு சொன்னது டெக்னாலஜிக்கு ஆரம்பிக்கப்பட்ட கல்வியல் கல்லூரியா? ஓ ஓ டெக்னாலஜிக்காண்டி ஆரம்பிக்கப்பட்டது. அகிலவிராஜ் காரிய சேர்ந்த காலத்தை அடிக்கல் நாட்டினது. இப்ப கோல் பண்ணி இருக்கு, கடைசியா கோல் பண்ண 4 வருஷ கோர்ஸாக பிஇடி என்று பட்டம் வழங்குற மாதிரி அந்த இது கோல் பண்ணி இருக்கு. அப்ப அரச பாடசாலையில 17 மாணவருக்கு ஒரு டீச்சர் என்ற அடிப்படையிலே இருக்கு. அதே மாதிரி ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ள பிள்ளைகளுக்காக விசேட தேவைகள் அலகுன்னு சொல்லி சில பாடசாலைகள் ஒவ்வொரு வலயத்திலையும் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளாக இருக்கிறது. விசேட தேவையுடைய பிள்ளைகள் கற்கிறதுக்காக. அப்படி கற்கிற இருந்தால் அந்த 5 பிள்ளைகளுக்கு ஒரு டீச்சர் இருப்பார். ஸ்பெஷல் நீட்ஸ் விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கு 5 பிள்ளை இருந்தா ஒரு டீச்சர் இருக்கும். 8 பிள்ளை இருந்தா 2 டீச்சர். ஆனால் இப்ப எங்களுக்கு ஆசியமான விகிதம் 1:17, சில நேரம் 1:18 வேற, கொஞ்சம் சின்ன வித்தியாசங்கள் வேற. ஆனால் உண்மையில 17 பிள்ளைக்கு ஒரு டீச்சர் கூட இல்லை. சில பாடசாலைகள் இல்லை, சில இருக்கு. அது என்னன்னா எங்களுடைய நிர்வாக ரீதியான குளறுபடிகள் மற்றும் பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆசிரியர்கள் குவிஞ்சிருக்கிறதால பகிரப்படையிலே ஒழிய இலங்கையில 17 பிள்ளைக்கு ஒரு டீச்சர் என்ற அடிப்படையில இருக்கு. ஸ்பெஷல் நீட்ஸ் என்றால் 5 பிள்ளைக்கு ஒரு ஆள். சில நேரம் சொல்லுவாங்க விசேட தேவையுடைய பிள்ளைகளையும் சாதாரண வகுப்புறையில வச்சு கற்பிக்கிற அந்த வேலை திட்டத்தை என்னன்னு சொல்றோம்? உள்ளடங்க கல்வி அல்ல உட்படுத்தல் கல்வி என்றும் சில நேரங்களில் சொற்களை பயன்படுத்துகிறார்கள். அப்ப இந்த உள்ளடங்க கல்வி அல்ல உட்படுத்த கல்வி என்ற என்னென்றால் எல்லா பிள்ளையும் சாதாரண வகுப்புல வச்சு படிப்பிக்கிறது. ஆனா சில விசேடத்தோட பிள்ளைக்கு தனியாக எதனா நடக்கும். ஒட்டிச குறைபாடுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா அவைக்கு ஸ்பெஷல் நீட்ஸ் 5 மாணவருக்கு ஒரு டீச்சர் இருக்கு. அதே மாதிரி இந்த கண் பார்வை இல்லாத அல்லது காது கேட்கிற குறைபாடுள்ள பிள்ளைகளுக்காக இயங்குகிற 2 பாடசாலை சொல்லுங்க. எங்க இருக்குன்னு சொல்லுங்க.
கைதட்டி கைதடி நவீல் ஒன்று. மற்றது காத்தாங்குடியில இருக்கா சார்? காத்தாங்குடியில இருக்கலாம். முதல் இங்கே ஆரம்பிச்சது விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி முதல் இங்கே ஆரம்பிச்சது. குருநகர் இல்ல, திஹாரி டெத்மல் ஆணையில தான் முதல்ல ஆரம்பிச்சது. டெத்மல் ஆணையில் அந்த அந்த நிலையத்துக்கு என்ன பேர்? சரி, ஒரு பாருங்க, அடுத்த வகுப்புல சொல்றேன். அதே மாதிரி 50 பிள்ளைகளுக்கு கொண்ட ஒரு தேசிய பாடசாலை இருக்கு. ஒரு தேசிய பாடசாலை இருக்குது. மிக குறைஞ்ச மாணவர்கள். தேசிய பாடசாலை முந்தைய ஒரு நியமங்கள் இருந்தது, 1000 பிள்ளைக்கு மேலே இருக்கும் அப்படின்றதான் இருந்தது. ஆனால் 50 பிள்ளைகள் அளவில கற்கிற தேசிய பாடசாலை இருக்கு. எங்க இருக்கு சொல்லுங்க? இந்த பேஸ்புக்ல எல்லாம் செய்ய வேணாம், கனவேற்ற பெரிய டிஸ்கஷன் போகணும். கோமாகாமல இருக்கு. கோமாகாமல இருக்கு. அது இந்த நேஷனல் ஸ்கூல் எப்படி இருக்குன்னா, இந்த ஜெயின்ல இருக்கிற பிள்ளைகள் கற்கிறதுக்காண்டி இருக்கிற பள்ளிக்கூடம் தான் அது. கோமாகாமல இருக்கு அந்த பள்ளிக்கூடம். அந்த பேர் எனக்கு வருதில்லை, ஒரு சிங்கள பேர். அங்க அந்த பேர் வருதில்லை. அந்த பள்ளிக்கூடத்துல என்ன, சுனிதா வித்யாலயம். சுனிதா வித்யாலயம். அப்ப அது என்னண்டு ஏன் இருக்குன்னு சொன்னால், அது இந்த குற்றங்களை புரிஞ்சு சிறையில இருக்கிற பிள்ளைகள் கற்கிறதுக்காக இருக்கு. அப்ப அதான நகைச்சுவா சொல்லுவார்கள். அப்ப இந்த ஓடிட்டு வந்து இடமே 50 பிள்ளைகள் நேஷனல் ஸ்கூல்ல வச்சுக்கிறீங்க, மூடலாம் தானே, இல்ல பிள்ளைங்க எண்ணிக்கை அதிகரிக்கலாம் தானே. அப்ப அந்த கல்யாண செயலாளர் சிரிச்சு போன நேரம், குற்றஞ்செய்கிறார்கள் எண்ணிக்கை அதிகரிச்சாதான் நாங்கள் அங்க பிள்ளைய அதிகரிக்கலாம். அப்படி சில இடங்கள்ல யதார்த்தமான பிரச்சனைகளும் இருக்கிறது. பிரச்சனையா வந்து அது ஒரு கேள்வியாடலாம். குறைந்த அளவு சிறையில இருக்கிற பிள்ளைகள் கற்க இருக்கிற தேசிய பாடசாலை தான் கேட்கலாம். அந்த பேரக தேடிப்பார். இலங்கையில 100 கல்வி நிலையங்கள் இருக்கு. சொல்லுங்க. அது சிறுவன் நட்புறவு பாடசாலை சொல்லுவாங்களா? இல்ல, அது வேற. சிறுவன் நட்புறவு பாடசாலைன்றது வேற. இது குற்றம் செய்த பிள்ளைகளை ஜெயில கொண்டே போட்டுவிட்டு அவ படிக்கிறதுன்னு ஒரு பள்ளிக்கம் வச்சுக்கலாம். ஓகே சார். நாட்டில் உள்ள கல்வி நிலையங்கள் எண்ணிக்கை, இலங்கையில வலய கல்வி அலுவலகங்கள் எண்ணிக்கை 100 இருக்கு. அதுல இறுதியாக எந்த கல்வி நிலையம் உருவாகும்? கிளிநொச்சி வடக்கு. கிளிநொச்சி வலயத்தை 2ஆ பிரிச்சு கிளிநொச்சி வடக்கு தான் கடைசியா வந்த கல்வி நிலையம். 99 இருந்து இப்ப 100 ஆயிரம். மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையின்படியும் கல்வி அமைச்சின் இறுதியாக வந்த புள்ளிவியல் அறிக்கையின்படி இலங்கையில 396 தேசிய பாடசாலைகள் தான் பதிவில இருக்கு. மற்ற எல்லாம் 1000 தேசிய பாடசாலை திட்டம்னு சொல்லி எல்லாம் வந்து அது கசெட் பண்ணப்படாததால அந்த பாடசாலைகள் எல்லாம் இந்த சிஸ்டத்துக்கே இல்லை. இலங்கையில இப்போதைக்கு 396 தேசிய பாடசாலைகள் இருக்கிறது. இது மத்திய வங்கி ஆண்டறிக்கையிலும் சரி, கல்வி அமைச்சின் புள்ளிவியல் அறிக்கையிலும் இருக்கு. கல்விய கல்லூரி 19, முதலாவது கல்விய கல்லூரி மகாவலி தேசிய கல்விய கல்லூரி. இலங்கையில முதல் மகாவலி தேசிய கல்விய கல்லூரி உருவாகிறது. பிறகு கொமர்ஸுக்கண்டி மகரகம கல்விய கல்லூரியை தொடங்கினாங்க. இப்போ மகரகம கல்விய கல்லூரி கொமர்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லாமே இருக்கு. ஆனா தொடங்கக்க அதுக்கு தான் துவங்கிடும். அதே மாதிரி இங்கிலீஷுக்குன்னு சொல்லி ஒரு கல்விய கல்லூரி இருக்கு, பெனிதனிய கல்விய கல்லூரி. பெனிதனி அது பேராதனை ஆசிரியர் பயிற்சி கலாசாலையை தான் மூடி கல்விய கல்லூரியா மாத்தினது. அங்க இங்கிலீஷுக்கு மட்டும்தான் தொடங்கினது. இப்போ மற்ற பாடங்களும் இருக்கு. அதே மாதிரி இந்த கொலிச்சபடிக்கு ஸ்பெஷல் என்னன்னா, ஆசிய நியமனத்துக்காகவே மாணவரை அனுமதித்து பயிற்சி அளிக்கும். இப்போ கேள்வி எப்படி வரும் என்றால், ஆசிய நியமனத்துக்காக மாணவரை அனுமதித்து பயிற்சி அளிக்கும் நிறுவனம் கல்விய கல்லூரி, தேசிய கல்வி நிறுவனம், ஆசிரியர் பயிற்சி கலாசாலை திறந்த பல்கலைக்கழகம் என்றால் அங்க கல்விய கல்லூரி நம்பிடாரும். அப்ப அந்த விடயம் தெரிஞ்சால்தான் எப்படி கேள்வியை கேட்டாலும் எழுத முடியாது. இதெல்லாத்தையும் பாடமாக்கி வச்சுக்கிறது, சும்மா கேள்வி ஞானத்தை வச்சிருக்கு. இலங்கையில 54 மத்திய மகா வித்தியாலயங்கள் இருக்கு. இந்த மத்திய மகா வித்தியாலயம் கன்செப்டை யார் உருவாக்கு?
கண்ணகரா ஓ கண்ணகரா CWW கண்ணங்கரா தான் இந்த கெந்தஸ் என்ற கிராமிய பொருளாதார வேலை திட்டத்தை தொடங்கினது. மத்திய மகாவித்தியாலயங்களையும் அவர் தான் தொடங்கினார். அவர் முதலாவது ஆரம்பிச்ச மத்திய மகாவித்தியாலயம் இங்க இருக்கு, மத்துகம், தென் மாகாணத்தின் மத்துகம் அதுல இருக்கு. இந்த மத்திய மகாவித்தியாலயங்கள் தேர்தல் தொகுதிக்கு 1 என்ற அடிப்படையில தான் முதல்ல உருவாக்கப்பட்டது. 54 மத்திய மகாவித்தியாலயங்களை உருவாக்கினாலும் இலங்கை சுதந்திரமா அடைச்ச உடனே கண்ணங்கிற கலைச்சு போட்டு நுகேவல என்ற ஒரு ஆளை தான் கல்வி அமைச்சரா நியமிச்சாங்க. இலங்கையில இலவச கல்வியின் தந்தை என்று CWW கண்ணங்கிற சொல்லப்பட்டாலும் கூட அவர் சுதந்திரம் அடைஞ்ச உடனே இலங்கையின் கல்வி அமைச்சரா அவரை போடுது நுகேவல தான் போட்டார். ஆகவே கல்வி மரசீரமைப்பு இலங்கையின் கல்வி எழுச்சி என்று சொல்லி யார் இருந்தாலும் காலத்துக்கு காலம் அரசியல் சுழற்சிக்குள்ள சிக்கி சின்னாமின்னப்பட்ட வரலாறுகள் இருக்கு. அப்ப ஸ்தாபித்தது CWW கண்ணங்கிற முதலாவது மத்திய மகாவித்தியாலயம் மத்துகமல இருக்குது. அது தென் மாநிலத்துல இருக்கு. மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையின்படி இலங்கையில தேசிய பாடசாலைகள் 396 இருக்கு, 100 கல்வி வலயம் இருக்கு, 312 கோட்டை கல்வி காரியாலயங்கள் இருக்கு, 17 பல்கலைக்கழகம் இருக்கு, 8 ட்ரைனிங் காலேஜ், 19 காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், ஆசிரியமான விதம் 1 பயனாடு. இவ்வளவு விடயங்களும் இப்ப சொல்லி இருக்கிறேன், ஞாபகம் வச்சிருங்கோ. பிறகு திருப்பி இப்படி சொல்லுகிற பொழுது ஞாபகம் இருக்கு. இனி சேர்க்க கேள்வி பதிலாக தான் திறப்போம். 30 MCQ 20 கன்வெர்ட் ஆன்சரும் பெறும். கிழமையில 1 கிளாஸோ 2 கிழமைக்கு 1 கிளாஸோ நடக்கும். எனக்கு டைம் கிடைக்கும் நேரம் ஃப்ரீயா செய்வேன். விண்ணப்பம் கூறப்பட்ட பிறகுதான் கட்டணம் செலுத்திய வகுப்புகள் தொடங்கும். அப்ப அது வரையில நீங்கள் குரூப்ல நான் போடுற அந்த விடயங்களை பார்த்து கொஞ்சம் ஆயத்தப்படுத்தி கொண்டு தான் காணும். நீங்க விரும்பினா வேற கற்கலாம், அதை நான் கட்டாயப்படுத்த பூண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் காசை செலவழிக்காமல் இலகுவாக கற்றுவதற்கான வழிகளை தேடி கற்றீங்க, குறிச்சு வச்சீங்கன்னு சொன்னா எக்ஸாமுக்கு மேல பார்த்து கொண்டு போய் சிம்பிளா பாஸ். மாதம் 2600 ரூபா 2000 ரூபா செலவழிக்கிற அளவுக்கு நீங்க பொருளாதார ரீதியா வலுவான நிலையில இல்லையென்று நான் தெரியும். ஏன்னா ஒரு தொழிலும் இல்லாமல் இருக்கிற பொழுது அது கடினம். டீச்சரா டிஓவா இருக்கிறார்கள், உங்களுக்கு பாடசாலையை பெற்றுக்கொள்ற அனுபவங்களே போதும். இலங்கையில தேசிய கல்விக் கொள்கையை வகுக்கிற அமைப்பு தேசிய கல்வி ஆணைக்குழு, கலைத்திட்டத்தை வடிவமைக்கிறது தேசிய கல்வி நிறுவனம். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும். தேசிய பாடசாலை மாகாண பாடசாலை முறைமை 1987 தொடங்கினது. இந்த மத்திய கல்வி அமைச்சு அல்ல நிழல் கல்வி அமைச்சு இல்ல நேரடி நிர்வாகத்துக்கு உள்ள பாடசாலைகளை சொல்றது தேசிய பாடசாலை. இதெல்லாம் தேசிய பாடசாலை எக்ஸாமுக்கு வந்த வினாக்களை அப்படியே சுருக்கமா போட்டுருக்கு. ஓலெவல் பாஸ் பண்ண பிள்ளையும் பாடசாலை கல்வியை தொடர்ந்து பெறக்கூடிய வகையில அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வேலை திட்டம் எது? 13 வருட உத்தரவாத கல்வி. தொழில்நுட்ப பிரிவில் இருக்கிற எல்லா மாணவரும் கற்க வேண்டிய பாடம் SFT. தொழில்நுட்பத்துக்கான விஞ்ஞானம், சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி, SFT. அடுத்தது 21ஆம் நூற்றாண்டின் கல்வியின் 4.0 கவனம் செலுத்தும் துறைகள். உங்களுக்கு தெரியும் கல்வியின் 4.0 சொல்றது. இப்ப 5.0 வந்துட்டு 4.0ன்றது ஒரு வெர்சன். அதாவது இலங்கை மட்டுமில்ல உலகில முதல்ல குருகுல கல்வியா இருந்தது. பிறகு டீச்சர்ஸ் கலந்துரையாடி கேட்கிறது வந்து, பிறகு இந்த இணையங்களின் பயன்பாடு வந்து, கைத்தொழில் புரட்சிக்கு பிறகான 4.0 அந்த டீச்சரே தேவையில்லை நாங்க படிப்போம் என்று சொல்லப்படுற அல்பா ஜெனரேஷன் இப்ப படிச்சு கொண்டு இருக்கு. இப்ப பீட்டா ஜெனரேஷன் தொடங்கிட்டு 2025 பீட்டா ஜெனரேஷன் தொடங்கிட்டு. ஆகவே இந்த 21ஆம் நூற்றாண்டு 4.0 என்னத்தை வலியுறுத்தா, ஒன்று ஸ்மார்ட் டெக்னாலஜி, அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI என்று சொல்லப்படுற செயற்கை நுண்ணறிவு, ரொபோட்டிக்ஸ், இந்த 3 விடயங்களையும் அது உள்வாங்குது. அப்ப 4.0க்குள்ளால ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ், AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபோட்டிக்ஸ், இந்த 3 விடயங்களும் இன்றைக்கு வலியுறுத்தப்படுது. அப்ப சில 4.0க்கு உள்ளடங்காதது என்று சொல்லி இந்த 3ஓட இந்த 3ஐயும் போடுவோம். அப்ப இந்த 3 தெரிஞ்சால்தான் அந்த 4வது கண்டுபிடிக்கிறோம்.
அல்பா ஜெனரேஷன்ன்றது என்னண்டா ஜெனரேஷன் சட்டுக்கு பிந்திய பரம்பரை. இப்ப நீங்கள் எல்லாம் சட் ஜெனரேஷனா இருப்பீங்க, 90s கிட்ஸா இருப்பீங்க. 2000ஆம் ஆண்டு பிறகு பிறந்த கம்பெனி தான் இந்த அல்பா ஜெனரேஷனுக்கு வருது. 15 வருஷத்து ஒரு ஜெனரேஷனை பார்க்க. அப்ப நீங்க எல்லாம் சட் ஜெனரேஷன். 2010 25 இடையில பிறந்தாங்கலாம் அல்பா ஜெனரேஷன். இப்ப இந்த அல்பா ஜெனரேஷன்காரன் இப்ப பாடசாலைகள்ல உள்வாங்கப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கு. அப்ப அல்பா ஜெனரேஷன் என்னன்னு சொல்லுவேன்னா, எங்களுக்கு டீச்சர் தேவையில்லை, நான் பிறந்து விஞ்ச உலகில தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கற்பேன், ஒன்லைன்ல நான் டிகிரி முடிப்பேன்னு சொல்லி அவர்கள் சொல்றாரு. அவையோட பெற்றாரும் அவையும் சொல்லிடும். இப்ப இனி வருகிற ஜெனரேஷன் அப்படிதான் சொல்லுது, டீச்சர் தேவையில்லை, நாங்க படிக்கலாம். நிகழ்ல வகுப்பு யூடியூப்ல இருந்து அறிவை பெறக்கூடிய இருக்கிறதால நேரடி வகுப்பை கேள்விக்குறியாக்கும் மாணவரையும் பெற்றாரையும் கொண்டு. அப்ப ஒரு கேள்வி வந்து இந்த பின்வரும் கூட்டுகள் அல்பா ஜெனரேஷன் சம்பந்தமான பின்வரும் கூட்டுகள்ல பொய்யானது அல்ல 3 கூட்டப்படி கூட்டுகள் உண்மையானது கேட்பார் வந்து இருக்கிறது. ஆகவே அந்த விடயம் தெரியணும். அல்பா ஜெனரேஷன் யாருண்டா 10 25 இப்ப பிறக்கிற பிள்ளைகள்லாம் பீட்ரா ஜெனரேஷன். ஏபிசிடியை வந்து செட் முடிஞ்சு பிறகு இப்ப கிரேக் எழுத்து அல்பா பீட்ரா கேமான்ற இதுல போகுது. அப்போ இப்ப அல்பா ஜெனரேஷன் முடிஞ்சு பீட்ரா ஜெனரேஷன் இருக்கு. அதான் இந்த உங்களோட சினிமா விமர்சனங்களோட ஜென் செட்டுக்கு பிடிச்ச படங்கள்னு சொல்லி இப்போ உங்களுடைய என்ன லவ் டுடே மற்றது நான் பிரதீப் ரங்கரான் அவர் நடிக்கிற படங்களை சொல்லுவாங்க ஜென் செட்டுக்குரிய படங்கள் நடிச்சு கொண்டு இருக்க. அந்த இப்ப இருக்கிற பிள்ளைகள் விரும்புற மாதிரியான ஹீரோஸா மாறிக்கொண்டிருக்கு. அதுதான் ஜென் செட்ன்னு சொல்லிடலாம். இந்தியாவில் ஜென் செட் நாங்க ஜெனரேஷன் செட்ன்னு சொல்றோம். அடுத்த விஷயம், யுனெஸ்கோவின் ஆசிரியர் தின தொனிப்பொருள் நான் 2022 இருந்து போட்டுருக்கேன். ஆனா உங்களுக்கு கடைசியா 2025 தெரிஞ்சா காணும். கடைசியா ஆசிரியர் தின தொனிப்பொருளும் கடைசியா வந்து மாணவர் தின தொனிப்பொருளையும் சிறுவர் தின தொனிப்பொருளையும் பார்த்தீங்கன்னா காணும். எங்கேயாவது ஒரு வினா அப்படி வரும். 2022 வந்து கல்வியின் நிலை மாற்றம் ஆசிரியரிடமிருந்து தொடங்குகிறேன்னு சொன்னார்கள். 23 சொன்னா நாம் திரும்பும் கல்விக்கு தேவையான ஆசிரியர், ஆசிரியர் பற்றாக்குறையை மாற்றி அமைக்க உலகளாவிய தேவையான அவசியம். இது தேவையில்லை. இப்ப உங்களுக்கு தெரியணும் 24 25 24 சொன்னா ஆசிரியர் குரல்களுக்கு மதிப்பளிப்போம் கல்விக்கான புதிய சமூக ஒப்பந்தத்தை நோக்கி. இறுதியாக வந்த யுனெஸ்கோவின் ஆசிரியர் தின தொனிப்பொருள் ஒருங்கிணைந்த பணியாக ஆசிரியத்துவத்தை மறுவடிவமைப்போம். இது சில நேரங்களில் சொல்லுகள் கொஞ்சம் மாறும். அப்ப நீங்கள் இந்த ஆங்கில சொல்ல ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களோட யுனெஸ்கோவின் தொனிப்பொருள் ஜாதுண்டு பின்னுக்குள்ள 20களில் ஒன்று வரலாம், 4 விடையில ஒன்றும் வரலாம். 4 விடையில ஒன்று வரக்க இந்த பலதுகளையும் போட்டு விட்டுருவோம். 22 23 24 போட்டு விடுவோம். அப்ப எல்லாத்தையும் பார்க்க குழம்பும். இதை அவங்க கேட்ட மாதிரி கிடக்கும். இது ஒருங்கிணைந்த பணி என்று, அதாவது சேர்ந்து மறுவடிவமைக்கிறது என்ற அடிப்படையில வார தொனிப்பொருள் இருக்கு. அதே மாதிரி சிறுவர் தினத்துக்காக தொனிப்பொருள் இருக்கு. 22 சொன்னாங்க சகல பிள்ளைகளுக்கும் சிறந்த ஒரு எதிர்காலம். 23 சொன்னான் எல்லாவற்றையும் விட பிள்ளைகள் பெறுமதியானது. 24 சொன்னான் உலகம் சிறுவர்களுக்கானது, அவர்களது உலகத்தை நம் கரங்களால் உருவாக்கும். கடைசியா சொன்னாங்க உலகை வழிநடத்த அன்பால் போசிப்போம். அன்பால் போசிப்போம் என்றுதான் 25ஆம் ஆண்டு தொனிப்போம். அதே மாதிரி இலங்கையில பல கல்வியலாளர்கள் இருந்தார்கள். இலங்கையில உலகில பிளேட்டோ, அரிஸ்டோட்டில், ஜூலியஸ் நியாரே, ரவீந்திரநாத் தாகூர், ராகிருஷ்ணன் நிறைய கல்வியாளர் இருக்காரு. ஆனா எங்களுக்கு தேவையானாக்கள்ல ஒரு சில வினாக்கள் பேரும் பிளேட்டோட கல்வியலாளர் தத்துவியலாளர் நடத்தின கல்வி நிறுவனத்துக்கு பேர் அகாடமி. அரிஸ்டோட்டில் கல்வி நிறுவனத்துக்கு பேர் லைசியா. ஜூலியஸ் நேரோட எதியோப்பியான்னு சொல்லப்படுற ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு நாட்டிலே கல்வி மரமலர்ச்சி ஏற்படுத்த ஜனாதிபதியா இருந்தவர் ஜூலியஸ் நியாரே. அவர் ஒரு கல்வியலாளர். அவர் கிங்கோனி பல்கலைக்கழகத்தை நடத்தினார். கிங்கோனி அவர்கிட்ட நிறுவனத்துக்கு பேர் கிங்கோனி. ரவீந்திரநாத் தாகூர் உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலேயும் பங்களாதேசிலேயும் தேசிய கீதத்தை 2 நாட்டுல தேசிய கீதத்தை இயற்றிய ஒரு ஆள். இவர் வந்து கிழத்திய கல்வியலாளர்களை பிரதானமானால் இவர் வச்சு இந்த நிறுவனத்துக்கு பேர் சாந்தி நிகேதன். சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் சொல்லி இந்தியா ஜனாதிபதியா இருந்தவர். அவற்றை பிறந்த தினத்தான் இந்தியாவில ஆசிரியர் தினமாக கொண்டாடுறாங்க செப்டம்பர் 5ஆம் தேதி.
உலக அளவில் அக்டோபர்ல கொண்டாடக்க அவ சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் சொல்லி, சர்வபள்ளி தான் அவர் வச்சு நிறுவனத்துக்கு பேர், அதனால சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் சொல்லி அவற்ற பிறந்த நாளத்தை இந்தியாவில் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறார்கள். இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தவர் ராதாகிருஷ்ணன், அவர் வச்சிருந்தது சர்வ. இப்ப 2024 ஆண்டுக்கான சென்சஸ் ரிப்போர்ட் கல்வி அமைச்சின்ற இதான் கடைசியா வந்த சென்சர் ரிப்போர்ட். இதுல உள்ளதான் பார்க்கணும். மத்திய வங்கி ஆண்டறிக்கையில 10,134 பாடசாலைகள் இருப்பதாக காட்டுது. ஆனால் இப்ப சென்சர் ரிப்போர்ட் சொல்லுது இலங்கையில 10,076 அரச பாடசாலைகள்லாம் இருக்கு. அப்ப உங்களுக்கு எதை பாடமாக பிரச்சனை வந்தா அநேகமான கேள்வி எப்படி வேண்டா அன்னளவாக எத்தனை பாடசாலைகள் இருக்கு அரச பாடசாலை 10,000 அன்னளவாக பெரும்பாலும் கேட்போம். ஆனா தேசிய பாடசாலைகள் எத்தனை ஸ்பெசிபிக்காக கேட்போம். 396 தேசிய பாடசாலை இருக்கு. இந்த அட்டவணையை வச்சே உங்களுக்கு ஒரு 5 கேள்வி போடலாம். 5 வராது. ஆனா நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். கிட்டத்தட்ட 1AB ஸ்கூல் 1000 இருக்கு. அதே மாதிரி இலங்கையில மொத்தமா 3,816,214 பிள்ளைகள் இருக்கு. உங்களுக்கு கேள்வி எத்தனை பிள்ளைகள் இருக்கிறான்னு கேட்க மாட்டான். அந்தளவா எத்தனை பிள்ளை இருக்குன்னா 3.8 பில்லியன் அல்ல 38 லட்சம் அப்படியே ஏதாவது ஒரு அன்னளவாக. அதே மாதிரி இங்க பாருங்க 50 பிள்ளைகளை விட குறைஞ்ச பாடசாலைகள் எத்தனை இருக்குன்னா அன்னளவாக 1,500 பள்ளிக்கும் இருக்கு. 1576 என்று அப்படியெல்லாம் கேள்வி வராது. 4 விட போடுவான். அன்னளவாக 1,500 பள்ளிக்கும் இருக்கு. இந்த 1,500 பள்ளிக்கத்தையும் ஒன்றாக்குற இல்ல மூடுறதுன்ற ஒரு பிளான் தொடங்கி அது இப்போ பெயிலியரா போயெல்லாம் கிடக்கு பார்ப்போம் என்ன நடக்கும். அதே மாதிரி இலங்கையில 2,38,508 டீச்சர்ஸ் இருக்கு. 2,38,000 கிட்டத்தட்ட 2.5 லட்சம் டீச்சர்ஸ் இருக்கு. இப்படி சில விடயங்கள் இதுல பார்க்கலாம். முழுத்தையும் பாடமாக தேவையில்லை. அவருக்கு பார்த்து வச்சிருந்தார் விடயங்கள் வருகிற போது அன்னளவாக தான் கேட்பினோம். வந்து தேசிய பாடசாலை அன்னளவாக கேட்க மாட்டான். ஆனால் இலங்கையில் ஆசிரியர் பணியில இருக்கிற ஆசிரியர் எண்ணிக்கை அல்லது கூடுதலாக இப்ப இந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் 55,000 ஆண் டீச்சர் இருக்க 183,000 பெண் டீச்சர்ஸ் இருக்கணும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆணுக்கு 3 பெண் என்ற அடிப்படையில ஆசிரியர் இருக்கிறார். அப்ப இலங்கை பாடசாலை கல்வி முறையில ஆசிரியர்களை விட ஆணை விட பெண்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. ஓகே, இப்படி இந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கொண்டு கேள்வி கேட்கலாம். சரி, அப்ப நான் இப்ப இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தலாக ஒரு விழிப்புணர்வுக்காக சில விடயங்களை தொட்டு காட்டியிருக்கேன். அடுத்து வார வகுப்புகள்ல ஒரு பேப்பரை முதலே போடுவேன். 30 MCQவும் 20 1-word ஆன்சர் இருக்கும். நீங்க அதுக்கு அதை பார்த்து அதுக்குரிய விடைகளை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நான் அதை விளங்கப்படுத்தி உங்களுக்குரிய வகுப்பை முன்னெடுக்கக்கூடிய இருக்கு. பரீட்சைக்கு விண்ணப்பம் கூறப்படும் வரையில இந்த வகுப்பு இலவச வகுப்பா நடக்கும் இந்த கல்வி பகுதி. ஆகவே தொடர்ந்து படியுங்கோ. எல்லாத்தையும் தேடி படிச்சு ஃபேஸ்புக்ல வர வாட்ஸ்அப்ல வர எல்லாத்தையும் பாடமாக்கி லோட் ஆகாம செலக்ட் பண்ணி படிங்க. அதுக்கு சுகமான வழி உங்களுடைய சீனியர்ஸ் இருப்பினும் அவை டீச்சர்ஸா இருப்பினும் 2023-22 நியமனம் பெற்றார்கள். அது பிறகு குறுக்கியல. ஆகவே அவையிட்ட கேளுங்கோ எப்படி படிக்கிறது என்ன விஷயம் பெற நான் சொல்லுவான். என்னென்ன விஷயம் பெறும் எங்க படிச்சனியால் எங்க எடுத்தனியான்னு கேட்டா அவன் ஐடியா சொல்லுவான். எந்த சோர்ஸ்ல எடுத்து அல்ல எங்க எடுக்கலாம்னு சொல்லுவார். அதை மட்டும் வச்சு கொண்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணா காணும். சிம்பிளா பாசணும். கல்வி போவதற்கு ஒரு 2 வகுப்பு காணும். கடந்த முறை வடக்கு மாநிலத்துல நடந்த ஆசிரியர் போட்டி பேச்சுனா 238 கேள்வி செய்தாங்க கடைசி ஒரு பேப்பரா போட்டு. அதுக்குள்ள அரைவாசி கேள்வி மேல வந்து ஏன்னா திரும்ப 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 வார வினாக்கள் கொஞ்சம் இருக்கு. தேசிய கேள்வி அது கட்டாயம் பெறும். இப்போ நீங்க படிக்கிற போது அப்படியான விஷயங்களை தேடி படிச்சுட்டாலே போதும். ஆனால் ஐக்கு கொஞ்சம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணத்தான் வேணும். அது நீங்க கிளாஸுக்கு போக தேவையில்லை. வீட்டிலே இருந்து ஒரு வினாவாவது செய்து பார்க்கணும். தகவல் ஒழுங்கமைப்பு வினாக்கள்
3 வினாக்கள் வரும். தேசிய பாடசாலைக்கு கோல் பண்ணாங்கன்னா 3 இல்ல 4 கேள்வி வரும். அந்த தகவல் ஒழுங்கமைப்பு வினாவை வடிவா செய்தீங்கனாலே பாஸ் பண்ணலாம். அதுக்கு ஐக்யூ தேவை, வாசிக்கு கிரகிக்க தெரிஞ்சா சரி. அதையில உங்களுக்கு லாபம் என்னென்றால் ஐக்யூவும் கல்வி போவதும் தான் கேள்வி, கிரகித்தல் இல்லை. ஆகவே எல்லாரும் பாஸ் பண்ணலாம், முயற்சி செய்யுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா நான் டைம் கிடைக்கிற போது கிளியர் பண்ணிப்பேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சார் இப்போ கோல் பண்ண போறது நேஷனல் ஸ்கூலுக்கு மாணஸ் அது எல்லாத்துக்கும் கோல் பண்ண போயிடும். ஆனால் நாங்கள் நினைக்கிற மாதிரி வேகமா நடக்காது. ஏனென்று சொன்னால் இப்ப பாடம் மாற்றம் ஒரு வேலை நடக்குது. டீச்சர்ஸ் பாடம் மாறுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி பாடம் மாறினா சில பாடத்துக்கு டீச்சர்ஸ் குறைவா இருக்கும், அந்த கார்டையும் சேர்த்து கோல் பண்ணுவோம். நிறைய கிரேட் 6க்கு இப்ப புது பாடங்கள் வரக்கூடிய அதுக்கும் டீச்சர் எடுக்கும். ஆகவே தேசிய பாடசாலை விண்ணப்பம் பெறப்போகுது. பட்டதாரி நியமனம் 2 வகையா இருக்கு. ஒன்று வேலையில இருக்கு, டிஓமே இருக்கு, அது பொது பரீட்சையா தான் நடக்கும். மற்றது மாகாணங்கள் கோல் பண்ணும், ஒவ்வொரு மாகாணம். அதே நேரம் நேஷனல் ஸ்கூலுக்கும் கோல் பண்ணிடும். அப்ப 3 கேட்டகரிக்குள்ள பரீட்சை நடக்கும். அப்ப ஏதாவது 2 முதல் நடக்கும். ஏன்னா 1 கோல் நடக்க மற்ற கோல் பண்ணா பிரச்சனை, வழக்கு போட்டுருவாங்க. ஆகவே அந்த பட்டதாரிக்கிற டிஓ இருக்கிறார்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் 2 பரீட்சை முதல் விண்ணப்பம் போறோம். எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த 23,000 கார்டு தானே சார்? எல்லாம் சேர்த்து தான் அது. ஆனா 23,000 ஒரே தடவை எடுக்க வேணாம். அப்போ மாகாணங்கள் கோல் பண்ணக்க ஒவ்வொரு மாகாணம் வடக்கில் 1,600 அப்படி ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வேகண்ட் இருக்கு. அதுகளை மாகாணம் கோல் பண்ணும், மற்றது மினிஸ்ட்ரி கோல் பண்ணும். வேற ஏதாவது சந்தேகம்? சரி, சந்தேகம் இல்லைன்னா இந்த வகுப்பு 2 நிறைவு செய்யலாம். உங்களோட ஃபீட்பேக் குரூப்ல தாங்க தந்தால் தான் ஸ்பீட்டா இருக்கு, நான் கதைக்கிறது ஸ்பீட்டா இருக்கு விளங்கலைன்னா நீங்க சொன்னாதான் அடுத்த வகுப்புல கொஞ்சம் சிலவா போகலாம். இன்றைய கொஞ்சம் ஸ்பீட்டா தான் சொன்னேன். என்னடா விடயத்தை உங்களை சொல்றது மட்டும்தானே. ஆனா அடுத்த வகுப்பு டிஸ்கஷனா போவோம். அப்ப நீங்க கதைக்கணும், கதைக்காட்ட ஒன்றும் செய்யல. ஓகே, தேங்க்யூ, குட் நைட். சொல்லுங்க சொல்லுங்க. ஐக்யூ கிளாஸ் கோல் பண்ண வரைக்கும் ஃப்ரீயா நடக்குமா சார், இல்ல பே பண்ண வேண்டி வருமா? இல்ல, நீங்க இப்ப இந்த மாதம் ஃப்ரீயா ஜாயின் பண்ணலாம். அந்த கிளாஸ்ல ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற கிளாஸ் தானே. நான் உங்களுக்கு லிங்க போடுறேன். அடுத்த மாதம் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணலாம். இல்ல வேற ரிசோர்ஸ்கிட்ட போறோன்றாலும் படிக்கலாம், எங்கேயாவது இடத்துல படிக்குங்க. ஆனால் கிளாஸுக்கு போன கட்டாயம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி. இந்த மாதம் கொஞ்ச காலத்தான் இருக்கக்கூடிய நடக்கிற வகுப்புல நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, குட் நைட். Thank you.